மாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஆரம்க்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. இது நம்ம மாஃபியா கேம் ஸ்டார்ட்டோட சீசன் 6 தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு அவங்கவுங்க ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க ஆரம்க்கு எல்லாம். இது எல்லாமே இந்த கதையில் சூட் ஆகுது. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒன் ஷாட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு. ஒருத்தங்க சீக்ரெட் சிஇஓ சைல்டு அந்த மாதிரி, இன்னொருத்தவங்க வந்துட்டு சிஇஓ வந்துட்டு ரொமான்டிக்காக லவ் பண்ணுற மாதிரி, இன்னொருத்தவங்க முஸ்லீம் டைப்பில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா கதையும் ஒன்றாவே ஒரே ஸ்டோரியாக. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மால் அப்படியே ஒருத்தனை வெளுன்னு வெளுத்து அப்படியே ரத்தம் சொட்ட தொங்க விட்டு வச்சுருக்கான். துவச்சி தொங்க போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான். அப்படியே என்னடா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சேன். நான் துரோகிங்களை இன்றைக்கி விட்டு வைக்க மாட்டேன் தெரியுமில்ல அப்படின்ட்டு என்கிட்ட இருந்துட்டு என்னை பற்றின எவிடன்ஸ் எடுத்து கொடுக்குற அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா நீ அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு மேலே அடித்தா அவன் செத்து தான் போவான்னு தெரிஞ்சு அதுக்கு மேலே அவனை அடிக்கிற விருப்பம் இல்லாமல் அப்படியே டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ரத்தோர் அப்படின்னு கத்துறான். அவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவன், ஸோ அவன் பிஏ மாதிரி ஓடி வந்து பாஸ் அப்படின்னு நிற்கிறான். போகலாம், வண்டியை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படின்னு பார்க்க அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஆசிட்டில் குளிக்க வச்சுருங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் அசால்ட்டாக சொல்லிட்டு. ஸோ அங்கே அவங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஸோ அதில் போட்டு பஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆள் இருந்ததே தெரியாமல் எலும்பு கூட கிடைக்காத மாதிரி கரைஞ்சி போச்சு. எவ்வளோ கொடூரமாக யார் இருப்பா? வேறு யாரே நம்ம ஆரம் தான். அப்படியே கெத்தாக வந்து ஸ்மோக் பண்ணிட்டு நான் சொன்ன வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்குறான். ரத்தோர் அது பாஸ் அப்படின்னு திணற. என்னடா ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக முடிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அப்படியே தலையில் கவிச்சிட்டு, ஹேய் திமிரழகி எங்கடி இருக்க? உன்னை சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். என்கிட்ட இருந்தனால தப்பிக்க முடியாது. உங்கள் அப்பா என்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதான் நினச்சி அந்த ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் இல்லை என்ன நேம் அவனோட ரஷீத் அப்படின்னு எவனோ ஒருத்தன் ஃபேக்காக வந்து நின்னா அவனை முஸ்லீம் நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் அப்பனை என்ன சொல்கிறது? அவனை பற்றி கண்டுபிடிச்சிட்டேன். நீ எங்கே இருக்கன்னு இன்னும் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன். நீ எனக்கு தான் அப்படின்ட்டு அப்படியே சீட்டில் சாஞ்சு உட்காந்தவனும் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. எஸ் டேட் அப்படிங்கிறான். அவங்க அப்பா தான் கால் பண்ணியிருக்காரு. வருமா ஹியர் அப்படின்றதும் சொல்லுங்கள் தெரியுது அப்படிங்கிறான். இன்னும் மீட்டிங்க்கு வராமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு இந்த பதவி இதெல்லாம் தேவையில்லை. நீ தான் மூத்தவன் இந்த கிம் ஃபேமிலியோட. பாருங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. என் தம்பிக்கு தான் இதிலலாம் ரொம்ப ஆசை, ஆர்வமும் அதிகம். அவன்கிட்ட கொடுங்க, நான் தள்ளி இருந்து எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்குவேன். நான் எப்போவும் உங்கள் கை மீறி போக மாட்டேன். ஆனால் அதே சமயம் உங்களுக்குள்ளே என்னால் அடங்கி இருக்க முடியாது. எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும். அதனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அதை அவனே பார்த்துக்கிட்டோம். என்னோடய கிங்டம் போதும் எனக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே கெத்தாக சொல்லிட்டு இருக்க. என்னமோ பண்ணு, பட் சீக்கிரம் வந்து சேரு. சில பல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. முடிவுகள் எடுக்கணும் தான். சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் மிஸ்டர் வர்மா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு வரேன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிவிட்டு, எந்த வேலையை ஓட மாட்டேங்குதுடி, எங்கே இருக்க? ஒன்றும் தேடாத நாள் இல்லை அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடி யாரோ பற்றி சிந்தனையில் இருக்கான். வேற யார்? நீங்கள் தான். நல்லா அப்படியே முழுக்கணும் சப்பியா அப்படியே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு சவுண்டு. நேரமோ அவனோட பிரதர் கூட ஒரு மீட்டிங்காக ரெடியாகி வந்த அவனுங்களை ஒரு இடத்துல வச்சு மடக்கி, ஹலோ உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் முழுக்க அழகியாக நிற்கிறது வேற யாரும் இல்லை, நீங்களே தான். அப்படியே கண்ணை உருட்டி மிரட்டி பேசுறதை பார்த்து ஆயிரமே ஒரு நிமிஷம் யார் இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் முஸ்லீம்ஸோ மஃப்தாலாம் போட்டு நீட்டாக கண்ணை மட்டும்தான் தெரியுது. அந்த கண்ணே 1000 அப்படியே பேசுது. ஸோ அதில் மயங்கி ஆயிரம் நின்றுட்டுருக்க. முன்னாடி நிற்கிறான் பிரதரோ. ஹே டைம் இல்லை தள்ளு அப்படின்ட்டு நகர போகிறான். ராஸ்கல், உனக்கு பொண்ணுங்கள்லாம் கிள்ளிக்கிறியா போச்சா? உன் இஷ்டத்துக்கு அவளை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது அவள் எக்ஸ்பைரி ஆகிட்டான்னு தூக்கி போடுறியா நீ அப்படின்னு அப்படியே இழுத்து ஓங்கி ஒரு அறை விடுறீங்க. அவனோ ஹே யூ அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துடுறான். உங்களுக்கு இங்கே இல்லை. அடுத்த நிமிஷம் அப்படி இங்கே ஆரமோட கை வளைவுக்குள்ளே இருக்கீங்க. அவனோ ஹே அப்படின்ட்டு ஏய் நடா பண்ணுற அப்படிங்கிறான். ப்ரோ நீ தள்ளு, இது ஏன் பிரச்சனை, நானே முடிச்சுக்கிறேன். என்ன அடிக்கிறா?
ஏய் அவ்வளோ திமிரா உனக்கு, உன்னை போட்டு போயிட்டே இருப்பேன், ஒன்றாத போன மாதிரி செத்து கிடப்பேன். நான் ஏன் அப்படின்னு அப்படின்ட்டு ஆரம்பம் ஒரு பார்வை தான் உங்களை ஏதோ அவன் பார்வையில் அப்படியே அமைதியாகிறீங்க. அவ்வளோ கத்தி எல்லார்ட்டையும் சண்டை போடுற நீங்கள் அவனை பார்த்தோன்னா அப்படியே அமைதியாக சீமரழகி அப்படின்ட்டு அவனா திரும்பி, ஏய் இப்போ மீட்டிங் போகணும், இந்த நேரத்தில் இந்த பஞ்சாயத்து தேவையா? அதான் ப்ரோ முடிச்சு விட்டு வந்துடுறேன் தள்ளு அப்படிங்கிறான். டேய் தேவையில்லாத வேலை. என்ன ப்ரோ பயப்படுறியா? பயமா எனக்கா? அதெல்லாம் இல்லை. அப்போ விழுந்துட்டியோ? இது தேவையில்லாதது. இப்போ நம்ம போக வேண்டிய வேலை இருக்குது. நீ பண்ணது தப்பு, அதுக்கு அவங்க கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே. ப்ரோ என் விஷயத்தில் நீ தலையிடாத, அது என்னோட பர்சனல். சரி ஓகே, நீ என்ன இலவையோ பண்ணிட்டு போ. பட் இப்போ அப்பா கூப்பிட்டார், நம்ம போகலாமா அப்படிங்க. அப்படியே அவன் பிரதரோ முறைச்சி பார்த்துட்டு, உனக்கு இருக்குடி, உன்னை விட மாட்டேன். டேய் உன்னையும் தாண்டா பொறுக்கி விட மாட்டேன். உங்கள் ஒருத்தி கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி சாக கிடக்குறா. நீ அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொருத்தி கூட சுற்றிக்கிட்டு இருக்க. கேட்டால் என்னெல்லாம் பேசுகிற பரதேசி, உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளுறப்பார். பெரிய அழகுனா பயந்துரும் நினச்சிங்களா அப்படின்னு கார் கிளம்பிடுச்சு. நீங்கள் பாட்டுக்க நின்று ரோட்டில் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஹேரமோ போகும்போது கூட மிரர் வியூ வரையும் அவங்கள தான் பார்க்குறான். யார் நீ? ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே திரும்பி, நடா பிரச்சனை என்ன பஞ்சாயத்து? அதான் அவன்கிட்ட சொன்னானே என் விஷயத்தில் தலையிடாதுன்னு. ஹே அப்படின்ட்டு 2 பேரும் டயத்தில் அப்படியே கண்ணை காமிச்சுக்கிறானுங்க. முன்னாடி இருக்க டிரைவருக்கோ டே படுப்பாவீங்களா என்ன இது போட்டுறாதீங்களா ஆள் மாற்றி அப்படிங்கிற மாதிரி பீதியிலே இருக்காரு. அப்படியே ஆரமோ தலையில் அப்படியே அந்த கண்ணை வச்சு சொரிஞ்சிட்டு, என்ன இளவையோ பண்ணித்தோல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லது. யாரையோ என்ன யாரையோ அவளையா அப்படின்ட்டு கேட்குறான். எங்கே பாரு, பார்த்தேன்டா, பார்த்ததும் தெரியுது கண்ணில் காதல் பொங்குது. இதெல்லாம் மாஃபியாவுக்கு செட் ஆகாதுன்னு தெரியாதா? நீ பண்ணுறது மட்டும் நியாயமா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நியாயம்லாம் நீ பேசாத, அது எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. எனக்கு இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு போதை. அவங்களாம் ஜஸ்ட் எனக்கு ஒரு போதை மட்டும்தான். தேவைப்படுற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன், கொசக்குனதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நீ பண்ணுறது தப்பு, ஒரு நாள் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் தயாங் அப்படின்னு சொல்கிறான். அது அந்த தயாங் பார்த்துக்குவான், நீ மோட்டம் வேலையை மட்டும் பார் அப்படின்ட்டு அராத்துலேயும் அராத்தா அப்படி ஒரு அராத்தா முழு அராத்தா மாதிரி உட்காந்துருக்கான் நம்ம தயாங். ஸோ அப்படியே ஆரம்பம், இவனுக்கு எதுவும் சொல்லி இதுக்கு மேலே புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும், ஆனால் அவன் மேலே இனி உன் கண் பார்வை கூட படக்கூடாது. ஏன்னா உன் பிஏக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுக்குற. பரவாயில்லையே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. எனக்கு தெரியாதா அவள் உன் பிஏ தானே? அவளை தான் கரெக்ட் பண்ண பார்த்தேன், பட் மசியலை. அவள் கூட இருந்தா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஆரம்புக்கு செம்ம கடுப்பா இது ஷர்ட் அப்படியே பிடிச்சி, ஏய் என்ன சொன்ன அப்படின்னு பார்க்குறான். என்ன ப்ரோ எம்எல்ஏ கை வைக்கிற? ஆஃப்டர் ஆல் ஒரு பிஏ, அவளுக்காக நீ ஏமேலே கை வைக்கிறியா? நான் உன் பிரதர், கூட பிறந்தவன். என்னவா வேணாலும் இரு, ஓனோ அவகிட்டேருந்து தள்ளி மட்டும் இரு. அவளுக்கு ஒன்றுனா கூட பிறந்தவன் மயிறு மண்ணாங்கட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிட்ட. ஓகே கூல் கூல் அப்படிங்கிறான். டே கிரிமினல், நீ எப்படி யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏதாவது அவளை பண்ணேன் நீ ஏன் சொல்லிட்ட ப்ரோ நான் கிரிமினல்னு? அப்புறம் அவளை அடக்கி வை. இது ஒரே ஒரு டைம் உனக்காக, என் பிரதருக்காக விட்டு கொடுக்குறேன். மறுபடியும் என் வழியில் வந்தா அப்புறம் எதுவும் மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். ஆரம்கோ இவன் சொன்னால் செய்வான், சரியான சகடை அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் இனிமேல் அவன் வழியில் வரமாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆரம்க்கு உங்களை பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவனோட பிஏ தான், அவன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களை வந்துட்டு லவ் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏதோ பிடிக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பான், ரசிச்சிட்டு இருந்திருப்பான். வேலையில் சரியாக இருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போ இந்த அளவுக்கு ஒருத்தனை எதிர்த்து பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் துரு அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. லவ் அவங்க மேலே இருக்குங்கிறதே அவனை இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் அப்படியே அப்படின்ட்டு மூச்சை விட்டுட்டு தம்பி அப்படி பார்க்க, அவனும் இதுக்கு மேலே அவள் பேசாமல் இருந்தால் நான் தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனுங்க அதை பற்றி பேசிக்கல, அவனுங்களோட டீலுக்காக போகிறானுங்க. அப்பா சொல்கிறத கேட்டு அந்த டீலெல்லாம் முடிக்கிறானுங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் மாஃபியா வேலை பார்த்துட்ருக்கானுங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் அவன் ஒரு சிஇஓ ஸ்ட்ரிக்டாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் அமைதியாக நின்னது கூட அவனை பார்த்து தான் பயந்து, பின்னாடி இருந்த அவனை பார்த்து தான் அப்படியே சைலண்ட்டாக இருப்பீங்க. அப்போ தான் ஆரம்பம் வந்து உங்களை ஹிப்போட ஹோல் பண்ணி அமைதியாக இரு, என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னனால, சரி அதான் பாஸே சொல்லிட்டாரு அவர் பார்த்துக்குவார். சே இந்த பரதேசி இப்போ எப்படி தான் அவன் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையும் திட்டிக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவளும் உட்காந்து ஒன்று அழுதுட்டுருக்கா. அறிவில்லை உனக்கு? அவன் ஒரு ஆள் என்ன
ஏண்டி அவனை பார்த்தாலே தெரியுது, பக்கா ரவுடி மாதிரி இருக்கான். ஓ பாஸோட தம்பி. பொண்ணாக்கு. என் பாஸ் எங்க, அவன் எங்க? ஆனால் அவரை பார்த்தாலே நாங்கள்லாம் நடுங்குவோம். டெரர் லுக் அவர். அவர்கிட்டலாம் யாரும் நெருங்க கூட முடியாது. பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்காத அப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு தம்பி. சரியான பொறுக்கி. இந்த பொறுக்கியை போய் எப்படி தான் லவ் பண்ணியோ. இதெல்லாம் நான் வேற மாட்டின்னு முடிக்கிறேன் உன்னால். சே, எனக்கு தெரியும்டி, நீ என்ன ஆஃபீஸ்க்கு பார்க்க வரேன்னு வரும்போதெல்லாம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. என்னடா வேலையை விட்டுட்டு இங்கே வந்து சுத்தராளேன்னு. என் மேலே அவ்வளோ பாயாசமான்னு இப்போ தானே தெரியுது மேடம் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்கன்னு. இங்கே பாருடி, இதெல்லாம் சரியில்லை. எவ்வளவோ சொன்னேன் கேட்காம இப்போ கையை கட் பண்ணிவிட்டு செத்து போகணும்னு நீ முடிவெடுத்துட்ட. உன் அப்பா அம்மாவோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா? நீ ஒரே பொண்ணு, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அட்வைஸ் மலையா போலியா அவ்வளோ. எனக்கு நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்கடி நீ அப்படிங்கிறா. என்ன அப்படி மண்ணாங்கட்டி நிலமை? என்ன ஊரில் இல்லாதவங்களுக்கு வந்த நிலமை உனக்கு வந்துடுச்சு. இங்கே பாரு, லவ் ஃபெயிலியர்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதை ஏன் நினச்சிட்டு இருந்தா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். உங்கள் அப்பா அம்மா என்னென்ன அவன் தான் பொறுக்கின்னு தெரிஞ்சிச்சுல, விட்டுட்டு வேலையை பாருடி அப்படின்ட்டு எவ்வளவோ எடுத்து சொல்ல. அவ்வளோ இல்லடி, நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் லவ் மட்டும் இல்லை. வேற அது அது அவர் குழந்தைய வயிற்றுல. வாட்? ஆமாம். என்ன அப்படின்ட்டு கதறி அழுறா. என்னடி உளறிட்டுருக்க? ஆமாடி அப்படின்ட்டு அழுக. எங்கே விழுக்கோ அவ்வளோதான், தூக்கி வாரி போடுது. ஐயோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எவ்வளோ தூரம் போயிருக்கு எனக்கே தெரியல. எப்படி இதெல்லாம் பண்ண? இல்லடி, உன்னை பார்க்க அப்பப்போ வருவேன்ல, அப்போது அவர் கிட்ட நல்லா பேசினார். நானும் எவ்வளவோ தள்ளி போக தான் முயற்சி பண்ணேன். அவர் கேட்கவே இல்லடி. ஒரு நாள் நீ ஆஃபீஸ் வராதப்போ தெரியாமல் நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ தான் அவர் நானே ட்ராப் பண்ணேன்னு கூட்டிகிட்டு வந்தார். அப்போது மழை வந்தது. மழைக்கு எதமா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களோ அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்படி இல்லடி, அது அறிவே இல்லை உனக்கெல்லாம். அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, நம்ம எங்கே? ஏதாவது நம்மளால் அவங்கக்கிட்ட நெருங்க முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சே, சரி, நான் வேணா என் பாஸ்கிட்ட சொல்லி அவர் பிரதர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், அந்த கிறுக்க உன்னை கட்டிக்கவே மாட்டான். வாய்ப்பே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களாம் அவனுக்கு ஒரு போதை மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. கம்பெனிலே அவனை பற்றி எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவனை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. பொண்ணுங்க அவன் கிட்ட போகவே பயந்து நடுங்குவாளுங்க. நீ எப்படி தான் போய் விழுந்தியோ கன்றாவி, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரி, அதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, உடம்பு பார்த்துக்கோ, நான் வரேன் அப்படின்ட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே நினப்பாக தான் இருக்கீங்க. ஆரம்க்கு கால் பண்ணலான்னு பார்க்குறீங்க. இல்லை, பாஸை நேரில் பார்த்து பேசலாம், இது அவர் தம்பி சம்மந்தப்பட்டது, அவர் என்ன நினைப்பாரோ நம்மளை அப்படிங்கிற மாதிரி பயம் வேறு உள்ள இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போடா ஆஃபீஸ் போவோன்ட்டு இருந்தது. ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஸோ வந்துட்டு ஆரம் வந்து ஃபைல்லாம் பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படியே கடன்னு கால்லாம் நடுங்குது. ஏன்னா அவன் தம்பியை பற்றி பேச போகிறோம். இவனுமே வந்து கொஞ்சம் டெரர் தான். எப்படி பேசுகிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற யோசனையிலே இருக்கா ஆரம்பம். என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். மிஸ்ஸுக்குள்ள நினச்சது எப்படி இவருக்கு தெரியும்? அது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கா. சொல்லு, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லாமல் அப்படியே முழிச்சிட்ருக்க. இது நாள் வரைக்கும் என் பிஏவை நான் இப்படி பார்த்தது இல்லையே. எப்போவுமே துருன்னு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாள். இன்னைக்கு ஏன் இவ்வளோ யோசனை அப்படின்னு எந்திரிச்சு வரான். அது அப்படின்ட்டு அப்படியே பயத்தில் இருக்கா. ரொம்ப கிட்ட வந்து அப்படியே டேபிள் இருக்காந்து. சொல்லு அப்படின்னு கேட்குறான். அது பாஸ் நேற்று அப்படிங்க. ஓ, அதை பற்றி நானே பேசணுன்ட்டு இருந்தேன். இங்கே பார், என் தம்பி இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் கொஞ்சம் மோசமானவன். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? ஆமாம், அதை விட மோசமானவன் தான் அவன். அதனால் நீ அவன் வழியில் இனிமேல் குறுக்க வராத, தள்ளி ஏறு, அதுதான் உனக்கு நல்லது. ஏதோ எனக்காக நீ அமைதியாக போயிட்டான். எல்லா நேரமும் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. நீ அவன்கிட்ட ஜாக்கிரதையாகவும் தள்ளியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏதோ என்னோட பிஏங்கிறனால உனக்கு சொல்கிறேன், என்னை மீறி உன்னை யாரும் தொட முடியாது. என் ப்ரொடெக்ஷன் உனக்கு எப்போவும் இருக்கும். இருந்தாலும் அவன் வழியில் நீ போகாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாரு. என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு பொண்ணு பாவம். எங்க பார், அவங்க லைஃப், அது அவங்க விருப்பம். நீ இதில் ஏன் மூக்க நுழைச்சிட்ருக்க அப்படிங்கிறாரு. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அவள் பாவம், அவள் லவ் பண்ணி. ஓ, லவ் பண்ணங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? லவ் பண்ணுறதே கல்யாணம் பண்ணிக்கோ தானே? ஓ, அப்போ எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கும். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா?
ஆ இப்படி ஒரு ப்ரொப்போசலை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னு ஒத்து பார்க்குறீங்க? எஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே அவங்க முன்னாடி இறங்கி அவன் வைக்க நீங்களோ பதட்டத்தில் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்படியே செவுத்துல மோதி பாஸ் என்ன சொல்கிறீங்க அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. உங்ககிட்ட அப்படியே நெருங்க. நீங்கள் அவனோட செஸ்ட்டுக்கு தான் இருக்கீங்க. நல்லா கொழுன்னு இருக்க. அப்படியே உங்களை தூக்கி அங்குள்ள டேபிளில் உட்கார வைக்கிறான். அப்படின்னு நீங்கள் பயப்பட ஏய் அப்படின்னு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி என்ன சொன்னது புரியலையா அப்படிங்கிறான். இல்லை நான் என் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு நான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை இல்லை அது வந்து நான் வந்து போய் அடுத்தவங்களுக்குன்னா அப்படியே மூட்டையாக அட்வைஸ் பண்ணுவீங்களோ? இப்போ உங்களுக்குன்னு வந்தோன்னா பயமா? நானும் ஒன்று வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கண்ணை விரிச்சு பார்க்க ஏய் தப்பாக சொல்லடி சும்மா டியா பின்ன பொண்டாட்டின்னு சொல்லவா? நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. இங்கே என்னோடய பாஸ் அவ்வளோதான் தள்ளுங்க நான் போகணும் அப்படின்னு அங்கேயும் இறங்க போக ஏய் அப்படின்னு ஹிப்போட ஹோல் பண்ணி எப்படி பிடிக்கிறான். விடுங்க அப்படிங்கிறீங்க. முடியாது, விட முடியாது. என்னாடி இங்கேருந்து தப்பிச்சு ஓடவே பார்க்குற? இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டோட லவ்வுக்காக வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்தல, இப்போ நான் சொல்கிறதையும் கேளு. இவருக்கு இவ்வளோ பேச தெரியுமா? வாயே பேச மாட்டார். அப்படியே ஃபைலை சைன் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவார். என்னைக்கு என்ன அப்படியே பக்கமாக பேசுகிறாரே கடவுளே அப்படின்ட்டு தெரியாதனமாக வந்து நானாக மாட்டிக்கிட்டேன்னா ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு கடைசியில் எனக்கு நானே அப்போ வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பாஸ் நீங்கள் என்னோட பாஸ். அதனால் நான் முஸ்லீம். சரி இதெல்லாம் செட் ஆகாது. ஏன்? நம்ம ஸ்டேட்டஸ் அதை நான் பார்க்கல. எங்கள் வீட்டில் அவங்களோட அனுமதி எனக்கு தேவையில்லை. நான் ஒரு பொண்ணு. அது இல்லை நான் சொல்லலை. இப்படி பேசுனா எப்படி? வேறு எப்படி பேசுகிறது அப்படின்னு கீழ்கிட்ட நெருங்கி வரான். அப்படின்னு பார்க்க அடுத்த நிமிஷம் அவன் இப்போ உங்கள் இப்போ ஒன்றா இருக்கு. நீங்கள் எப்படா இப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்படின்னு தள்ள பார்க்குறீங்க. அவரோ டீப்பாக கிஸ் பண்ணிட்ட. ஏய் புஜ்ஜிமா திமிரழகி ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடி அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கோவம் வந்தது. கேட்காம இப்படி கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு செம்ம காண்டில் புளியன்னு ஒன்று விட்டுடுறீங்க. அவரோ அப்படின்ட்டு உங்களை பார்க்க தே அப்படின்ட்டு அது எங்கே பாருங்க நீங்கள் எம்டியாக இருக்கலாம், அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? உங்ககிட்ட வேலைக்கு தான் வரும், தன் மனத்தை வைக்கிறதுக்கு இல்லை. எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்குறான். ஏன் பர்மிஷன் இல்லாமல் எப்படி கிஸ் பண்ணலாம்? நான் லவ்வுக்கு ஓகே கூட சொல்லலை. உங்கள் இஷ்டத்துக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. எங்கே பாருங்க இப்போ சொல்கிறேன். சொல்லு. ஐயோ கிட்ட வரானே. அது சொல்லடி. அவன் கிட்ட வரவும் வாய் கம்போர்ட் ஓட்டின மாதிரி வார்த்தையே வரல. இவ்வளோ நேரம் காய்ச்சி முடிச்சுட்டு கத்தணும் இருக்கோம். அவன் கிட்ட வந்தாலே பயம் வந்துடுது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான்லே இல்லைங்க அப்படின்னு படப்படன்னு வர மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவனோ சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்று அப்படியே கையை கட்டிட்டு உங்களை பார்க்குறான். தள்ளி நில்லைன்னா அந்த பக்கம் சொன்னேன், இப்படி வந்து என் கிட்ட நிற்க சொல்லலை அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி தள்ளிவான்னு சொன்ன நினச்சேன். எனக்கு தள்ளி நிற்க முடியாது, நீ இப்படியே சொல்லு. என்ன இப்படி நிற்கவா அப்படின்னு இப்போ கையை கட்டிட்டு நின்னவன் அப்படியே எடுத்தவங்க ஹிப்பில் கை வைக்க கையெடுங்க அப்படின்னு கையில் பட்டுன்னு அடிக்கிறீங்க. நாடியும் பிரச்சனை அப்படின்னு பார்க்க நீங்கள் தான் நான் என்ன பேச வந்தால் நீங்கள் டாப்பிக்கே மாற்றிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு தம்பிக்கு இதான் வேலை போல் இருக்குது. ஏய் அவனோட என்ன சேர்க்காத அப்படிங்க. அண்ணனும் அப்படி தான் இருக்கீங்க தம்பி மாதிரியே. ஏய் இங்கே பார், அவன் லவ் பண்ணானா என்ன பண்ணான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், ஒரு பொண்ணு விருப்பப்படாமல் அவனோட பெட் ஷேர் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் என் தம்பியை பொறுத்த வரைக்கும் பெட்டுக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு யாரையும் அவன் லவ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ அவன் ஏதோ யூஸ் அண்ட் த்ரோவாக தான் யூஸ் பண்ணியிருப்பான். அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் விஷயத்தில் நீ தேவையில்லாமல் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத. பிகாஸ் அது உனக்கு தான் ஆபத்து. என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. நான் மிரட்ட முடியுமாடி அப்படின்னா அவங்க கிட்ட வரான். ஷோ அப்படின்றீங்க. இதுக்கு மேலே வழி இல்லை, இடிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிற்க. அவனை ஏன் வந்து போகிற போகாத, என்ன கிட்ட நெருங்கி வா அப்படின்னு அவங்கள இழுக்கிறான். விடுங்க நான் என்ன பேசுகிறேன். நீங்கள் இங்கே பார், திரும்ப அவங்க கிட்ட சொல்ல முடியாது.
அவங்க மேட்ரு அவங்க பார்த்துக்குவாங்க, அதில் நீ மூக்க நுழைக்காத. ஓகே, ஓசியும் நோனும் இஷ்டம் இல்லாமல் நெருங்கி இருக்காது, அதனால் அதை அவங்க பேசிக்குவாங்க. எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டு மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதானே இந்த ஆம்பளைங்க புத்தியே தானே, ஒருத்தி தப்பு பண்ணினா உடனே எல்லாமே தப்பு தானே சொல்லிடுறது, ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள பூந்துருக்குமா இவன்னு ஆரம்பிச்சிடுறது. அது எப்படி ஒரு தப்பை 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க, ஆனால் ஃபுல்லாக வந்து பொண்ணு மேலேயே தப்பு போட்டுறீங்க, ஏன் ஆம்பளைக்கு இதில் பங்கு இல்லையா என்ன அப்படின்ட்டு கேட்க, எஸ் ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிறேடி, அதே தான் நானும் கேட்குறேன். ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அது பொன் ஆண் 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க. என் தம்பி ஒன்றும் அவளை கடத்திட்டு போய் ரேப் பண்ணலே, நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறதுக்கு 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒன்றா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, நாம் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அது அவங்க தான் பேசி முடிவெடுக்கணும். பிரேக்கப் நடந்துச்சு அப்படிங்கிறான், பிரேக்கப் பண்ணுறதுக்கும் அவனுக்கு உரிமை இருக்குல்ல, அதை ஏன் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது? அதை புரிஞ்சுக்கிட்டு விலகிக்க சொல்லு. ஒன்று புரிஞ்சுக்கோ, பிடிக்காத ஒருத்தவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு விலகி இருக்கிறது நல்லது. ஏதோ அந்த பொண்ணை விட்டு வச்சுருக்கான்னு நினச்சிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி தான் பேசுகிறான். என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு பார்க்குறீங்க? ரியாலிட்டியை சொன்னேன் அப்படிங்கிறான். என்ன ரியாலிட்டியோ, சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவகிட்ட சொல்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ உங்கள் தம்பி மேலே தான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பிரச்சனையை தலையிடாத. ஏன் உங்கள் தம்பி அப்படி என்ன பண்ணிடுவார்? இந்த ஆஃபீஸே அவரை கண்ட நடுங்குது. உனக்கு அவனை பற்றி தெரியாது, அதான் இப்படி பேசிகிட்டு இருக்க. என்னை பற்றியும் அது தெரியுமா அப்படின்னு கிட்ட வரான். உங்களை பற்றி தெரிஞ்சுக்க என்ன இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளி போங்க அப்படின்ட்டு அங்கேருந்து நகர்த்து, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரூம்லேருந்து ஓடிடுறீங்க. ஹே அப்படின்ட்டு அவனோ, ஓடுறியா ஓடு, எவ்வளோ தூரம் ஓடுவேன்? ஆனால் இந்த தயாங் இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லையே, அவனோட டேஸ்ட் இப்படி இருக்காது, இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆரம் யோசிச்சுட்ருக்கான். இங்கே நீங்களோ என்ன இவர் என்னமோ அவர் தம்பியோடைய உத்தம மாதிரி பேசியிருக்காரு, ஒரு வேலை இருக்குமோ? சேச்சே அப்படிலாம் இருக்காது, இவர் அவர் தம்பியை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு, நம்ம ஃப்ரெண்டை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அவளுக்கு பாவம் யார் இருக்கா, நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அப்போ கூட நீங்கள் விடாமல் தாங்க வந்துட்டு ஏதாவது பண்ணணும், அவன்கிட்ட கேட்கணும், நியாயம் கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. ஆரம் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஆரம்க்கு வேறு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களோ இதெல்லாம் செட் ஆகாது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் வெட்டி போட்டுருவார், வேலைக்கு வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிடுவார், கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகிற வரை சுதந்திரமாக வேலைக்கு வரலான்னு பார்த்தா இவர் வேறு இம்சை பண்ணுறாரே அப்படின்னு தான் நினச்சிட்டு டெய்லியும் ஆரம்ப பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் உலக்குள்ள பீதி ஆகுது. பட் அவனும் நாளுக்கு நாள் முதல்லாம் வந்துட்டு அப்படியே கோல்டாக என்ன அப்படி இருந்தவன் இப்போ ஹோய் பண்டாட்டி நடி பண்ணுற அப்படின்னு வந்து அப்படியே ஃபைல் பார்த்துட்டு இருக்கும்போது கூட அப்படியே பின்னாடி வந்து அவங்க கழுத்துக்கிட்ட அவனோட வாய்ஸ் கேட்க அப்படியே தூக்கி வாரி போடுது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கூட அவன் பாட்டுக்க அவங்களுக்கு ஃப்ளைங் கேஸ் கொடுக்கறது, கண்ணடிக்கிறதுன்னு, யாரடா இவன் வர இவ்வளோ சேட்டை பண்ணுறானே அப்படின்ட்டு இருக்கு. தெரியாமல் இருந்த வரைக்கும் பெருசாக எடுத்துக்கல. பட் எப்போ லவ் சொன்னானோ அதுக்கப்புறம் அவன் அமைதியால அதான் எல்லாருக்கும் தெரியுமே, அவன் என்ன பிடிங்கிடுவான் அப்படிங்கிற தைரியம் தான். அவனை யார் என்ன பண்ண முடியும்? அவனை பார்த்தால எல்லாம் தெரிச்சு விட்றாங்க, இதில் அவன்கிட்ட போய் யாரும் எதுவும் சொல்ல முடியுமா? ஸோ அவனும் தைரியமாக அவங்கள சைட் அடிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஒன்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வரீங்க. ஸோ லிஃப்ட்டில் வந்து ஏற கரெக்டாக பேரம் உள்ள இருக்கான். ஐயோ இவரா அப்படின்ட்டு நீங்கள் வெளியே விடலான்னு பார்த்தா அவனும் டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சிடறான். எங்கே போகிற அப்படின்னு. அது பேக்கை மறந்துட்டேன். அப்போ இது என்ன அப்படிங்கிறான். சே அப்படின்ட்டு ஃபைலை மறந்துட்டேன். எந்த ஃபைல்? அது இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களா, அது சம்மந்தப்பட்ட ஃபைல். அப்போ இது என்ன அப்படின்னு அவன் கையில் உள்ள ஃபைலை கட்டுறான். ஓ மை காட், சே ஒரு பொய் கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்குது. அது நான் உங்கள் கூட வரல விடுங்களேன் அப்படிங்கிறீங்க. முடியாது, ஆல்ரெடி லேட், உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரதை பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன். சரி வருவா அப்படி கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ண பார்த்தேன், நடி என்னை பார்த்துட்டு ஓடுற அப்படின்ட்டு அவனை இழுத்து ஹக் பண்ண. ஐயோ தள்ளுங்க, இது ஆஃபீஸ். அப்போ ஆஃபீஸில் நான் பிரச்சனை இல்லையா? நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள அப்போ ஓகே அப்படின்னு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்படி திரும்ப மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறீங்க. இருக்கட்டும் அப்படின்ட்டு அவனை திருப்பி அப்படியே வெளியில் கூட்டிட்டு, எங்கே நீ தானே சொன்ன இது ஆஃபீஸ்னு, ஆஃபீஸில் தான் உனக்கு ரொமான்ஸ் பண்ண பிடிக்கலையே, அப்போ வெளியில் போய். ஐயோ லூஸா நீங்கள் மாடி, இப்போ திடீர்னு உன் மேலே தான் கிறுக்கு பிடிச்சி. ஐயோ விடுங்க, யாராவது பார்க்க போகிறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன, எவன் என்ன கேட்பான்? அதானே, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்கு தான். உன்னை யார் என்ன சொல்லுவா? சொல்கிறவனை சொல்லு, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு கண்ணை தூக்கிட்டு அப்படின்னு நீங்கள் பயந்துடுறீங்க. என்ன
வாயை மூடி அப்படின்னு டோர் க்ளோஸ் அப்படின்னு மூடி விட்டு சரி வெளியே போகலாமா அப்படிங்கிறான். மீட்டிங் இருக்கே உங்களுக்கு, மீட்டிங் இருக்குதான் அப்படின்ட்டு அவனோ கன்னை வச்சுட்டு பேச அவங்களுக்கோ டேகதை உள்ள வீட வெடிச்சிட போகுது அப்படி இருக்குது. ஸோ நீங்களும் கண்ணெல்லாம் வச்சுருக்கீங்க, எஸ் சேஃப்டிக்கு தான் அப்படிங்கிறான். ஓ அதை உள்ள வைங்களேன், பயமாக இருக்கா, என்ன பயப்படுற, இது பாரு அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்க அப்படின்னு நீங்கள் பயந்து போய் திருப்பி தூக்கி போட்டுறீங்க அவன்கிட்ட. அவனும் கேட்ச் பிடிச்சிட்டு ஏய் எவ்வளோ காஸ்ட்லி கன், இதை போய் எப்படி தூக்கி போடுறா பாரு அப்படிங்கிறான். போடாங்கிட்டு அதை பார்த்தாலே பதறுது. ஆத்தி கொஞ்சம் நேரத்தில் ஈரக்குலையே நடுங்கிருச்சு, அதை தூக்கி நம்ம கையில் அசால்ட்டாக கொடுத்துட்டான். ஐயோ என்ன கணக்குது அப்படின்னு இருக்கு. இப்படி பயந்தா எப்படி, எவ்வளோ திமுறா எல்லாத்துலேயும் இருக்க, இதில் மட்டும் ஏன்டி பயப்படுற? அது நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரொம்ப ரிச் கிட்டலாம் கிடையாது. இந்த கன்னெல்லாம் நான் ஃபோட்டோலேயும் படத்துலேயும் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஐயோ உதறுது சார், இதெல்லாம் எதுக்கு சார் வச்சுட்டு தெரியுறீங்க, என்னமோ பொம்மை துப்பாக்கி மாதிரி அப்படிங்கிறீங்க. ஹே ஒரிஜினல் ட்ரீ ஷூட் பண்ணி காட்டவா அப்படின்ட்டு அவனும் எதை சுடலாம் அப்படின்ட்டு அங்கே நிற்கிறவனுங்களா அப்படியே பாயிண்ட் பண்ண என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இவனை போடலாமா, இவனை போட்டுருவோமா அப்படின்னு அங்கே உள்ளவனுங்களா டக்குன்னு ஒவ்வொருத்தனையும் பாயிண்ட் பண்ண உங்களுக்கு இங்கே அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. என்னடா பண்ணுற அப்படின்னு இருக்குது. சார் அவங்களாம் பாவம், உங்களோட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், அவங்கள போய் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்க. இவனை போடுவோம் கரெக்டாக இருக்கும், வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் கையில் கண்ணை கொடுத்து அப்படியே ஏன் பண்ண என்ன வேறு இதில் கூட்டு சேர்க்குறாங்க, நான் விட்டுரு அப்படின்ட்டு. சார் இதெல்லாம் பாவம் செய்யக்கூடாது, விட்டுருங்க சார் அப்படின்னு நீங்கள் கதற கையை பிடிச்சி பயப்படாதடி அப்படியே நேராக பாரு, அப்படி தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டொம்முன்னு ஒருத்தனை போடுறான். அவனை அப்படியே நெத்தி பொட்டில் சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டு. அங்கே பார்த்தது உங்களுக்குங்க அப்படியே அந்த ரத்தத்தை பார்த்தோன்னா விடவிடன்னு ஆகி மயங்கி விழுந்துடுறீங்க. அவனோ ஏய் அப்படின்ட்டு இந்த கன்னை எடுத்து அப்படியே பின்னாடி வச்சுட்டு உங்களை அழகாக அப்படியே அழகாக தூக்கிட்டு அவனை டிஸ்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே வரான். வெளியில் உள்ளே இருந்தவங்களுக்குலாம் வெளியில் எந்த சவுண்டும் கேட்கல. ஸோ வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. சவுண்டே கேட்டாலும் யாரும் வெளியே வர மாட்டாங்க, அவங்களுக்குலாம் தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே பதட்டத்தில் வாங்கிட்டீங்க. உங்களை அப்படியே லிஃப்ட்டில் தூக்கிட்டு யார் பார்த்தா எனக்கு என்னான்ட்டு அவன் பாட்டுக்க உங்களை அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். மற்றவங்களாம் காசிப் பேசுகிறவங்களாம் என்னடா நடக்குதுங்க, இந்த பொண்ணு அவர் தூக்கிட்டு போகிறாரு, என்ன இருக்குது, எம்டிக்கும் அவருக்கும் நடுவில் ஏதோ இருக்குமோ, இருக்கலாம் அப்படி வளைச்சி போட்டுட்டா அப்படி இப்படின்னு நல்லதாகவும் கெட்டதாகவும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட நித்திரையில் இருக்க அவனும் அப்படியே உங்களை பூ மாதிரி அங்கே அவனுக்கான பர்சனல் பெட்ரூம் அதில் கொண்டு வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே மயங்கியிருக்கா. ஹே திமுறலை என்னடி திமுறா கியான்னு கத்திட்டு இருப்ப, பயந்துட்டியா, சாரிடி. அவன் நம்ம எதிரியோட ஆள், கொஞ்ச நாளாக இங்கே எதோ பண்ணிகிட்டு இருக்கானேன்னு டவுட் வந்துச்சு, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இதுக்கப்புறமா உள்ளே விட்டு வைக்கக்கூடாதுல, பிளாக் ஷீப்பெல்லாம் போட்டுடணும், இல்லை நம்மள போட்டுருவாங்க. துரோகிங்களை எப்பவும் விட்டு வைக்கக்கூடாதுடி, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தூங்குறவங்க கிட்டே பேசிட்டு மயக்கத்தில் இருக்கவங்க கிட்டே பேசிட்டு அங்கே இருக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிச்சா உடனே எந்திரிச்சிருவாளே, தூங்கிட்டு இருக்கும்போது கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு அவனும் அவங்களுக்கு கொஞ்சிட்டு அப்படியே அவங்க கால் பக்கத்துலேயே உட்காடுறான். அவனும் அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீங்கள் புர்காலாம் போட்டு நீட்டாக தான் இருக்கீங்க, எதனாடி இது அழகாக முழுசாக ரசிக்க முடியல, இதை கழட்டவா, அது நாகரிகமாக இருக்காது, அதை நீயா என்னை பார்த்து கழட்டும் போது நல்லாயிருக்கும், நானாக செய்யக்கூடாது. கூடிய சீக்கிரமே நீயா என்னை எடுத்துக்கோன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது தண்ணி எடுத்து அவங்க மூஞ்சில் அப்படியே தெளிக்க நான் கொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் எழுந்துக்கார. ஹே நீ கொல்லலை, நான் தான் கொன்னேன், இப்போ எது கத்திட்டு இருக்க? போலீஸ் வரலையா? போலீஸா? அவன் என் கோட்டைக்குள்ளே வரும், அவ்வளோ தைரியம் எவனுக்கு இருக்குது? நீங்கள் யார் அப்படின்னு பார்க்குறீங்க, பார்த்தா தெரியலையா? ஆரம் கண்ணுக்கு தெரில? அது இல்லை, அவரை இப்படி குருவி சொல்கிற மாதிரி ஈஸியாக சுட்டுட்டீங்க. ஏன்னா அவன் தப்பு பண்ணான், அதுக்கு தப்பு பண்ணால் ஷூட் பண்ணுவீங்களா? ஆமாம், அப்படியே பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு தண்டனை கொடுக்க தான் போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது. நீங்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்க? சட்டமா அது தர்மமாகுது, அதெல்லாம் என் சட்ட பாக்கெட்டில், அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, புரிஞ்சதா? அதெல்லாம் எப்போவுமே நான் நினைக்கவே மாட்டேன். சட்டப்படி தர்மப்படி இங்கே எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா எவனுக்கும் தண்டனை கிடைக்காது. எத்தனையோ பொண்ணுங்க ரேப் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இன்னும் சுதந்திரமாக சுற்றிட்டு தான் இருக்கானுங்க. யாராலையும் ஏதாவது பிடுங்க முடிஞ்சா அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் சொல்கிறது ஒரு விதையில் நியாயம் தானே?
ஆனால் அதுக்காக ஒரு பாவம் அறியாதவரை ஷூட் பண்ணது ஒன்றா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் பாவம் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? அப்படி என்ன பண்ணாரு? அது இப்போதைக்கு உனக்கு தேவையில்ல. குட்டி மொழியப்பட்டு ரொம்ப கசக்காத. காலையில் வந்து மணி இப்போ 10 ஆச்சு, இன்னும் வேலை எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. உனக்கு வேலை பார்க்க ஐடியா இல்லாட்டி ஓகே, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு மறுபடியும் கைப்பிடிக்க ஆற்றி ஆளை விடுறா அப்படின்ட்டு இப்போ தான் அந்த இடத்தையே பார்க்குறீங்க, அவனோட தனிப்பட்ட ரூம். ஸோ அங்கேருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் வெளியில் ஓடி வர அறக்க பறக்க நீங்கள் ஓடி வந்தது பார்த்து எல்லாரும் என்னாச்சு, ஒரு வேளை எம்டியாக தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பாரோ, அந்த பொண்ணுக்கு அதில் இஷ்டம் இல்லையோ தான் ஓடி வந்துச்சோங்கிற மாதிரி இப்போ ஒரு டாக் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க, என்ன யார் பார்வையும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்க. நீங்கள் வந்து உங்கள் இடத்துல உட்காந்து வேலை பார்க்க ஆரமா அப்பப்போ அது வேணும் இது வேணும் ஒன்று அவன் வரான் இல்லையா உங்களை கூப்பிட்றான். நீங்கள் போகலாட்டி அவனே எழுந்து வந்து உங்கள் முன்னாடி நிற்க, இவனோட பெரிய பாடாக இருக்கே படுத்துறான்டா அப்படின்ட்டு போஸ் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. கூப்பிட்டா வர மாட்டியா? ஐ மீன் ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொன்னால் வரணும். நீ என் பிஏ தானே, அதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுற? பாஸ் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வச்சு நிஜமாக வேலை தான் சொல்கிறீங்களா? அதுவும் வேலை தானே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சு பார்க்க, இப்போ வரியா இல்லை இங்கேயே அப்படிங்க. ஐயோ அப்படின்ட்டு என்னதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு ரூமில் வந்து நீங்கள் கத்த, அவனும் அப்படியே அசால்ட்டாக போய் சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை இங்கே வந்து உட்கார் அப்படின்னு நம்ம மடியே காட்டுறான். சார் ஆனால் ரொம்ப ஊற போகிறீங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூட இல்லை. ஹே அதெல்லாம் சொல்ல வேணாம், பார்த்தாலே தெரியுது. என்ன தெரிஞ்சு அப்படிங்கிறீங்க? கண்ணில் காதல் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு நகர போகிறீங்க. கையை பிடிச்சி இழுக்க சுருட்டு வந்து அப்படியே அவன் மடியிலே உட்காந்துறீங்க. கூப்பிட்டா வர மாட்டியா அப்படிங்கிறான். இங்கே பாருங்க ஏதோ மறுபடியும் அதே தான் ஆரம்பிக்கா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே திருப்பி ஆஃபீஸில் கிஸ் பண்ண தப்பா அப்படின்ட்டு அவங்க லிப்பில் அப்படின்னு லைட்டாக கிஸ் பண்ண அப்படின்னு பார்க்குறீங்க. சும்மா சும்மா ஜர்க்காகதடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ அவங்க மஃப்தாவை நவற்றி விட்டு உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். எனக்கு உங்களை அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே வார்த்தையே வரல, அப்படியே கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. ஸோ நீங்கள் புர்காவோடய தான் இருக்கீங்க. இன்னும் இது என்ன ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அங்கமெல்லாம் மறைச்சி வச்சுருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்வலம் போகுது. நீங்களும் டக்குன்னு அவன் கை உங்கள் செஸ்ட்டுக்கு வரும்போது அப்படியே அமுத்தி பிடிச்சி என்ன பண்ணுறீங்க? ஏண்டி பார்த்தா தெரியலையா? இதெல்லாம் தப்பு. ஏன் தப்பு? என்ன பிடிக்கலையா? அது வந்து எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கலை, திரும்பி வெளியே ஓடிடுறீங்க. இவ ஒருத்தி எவ்வளோதான் இவளுக்கு சொல்கிறது, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, எவ்வளோ நாளைக்கு இப்படி ஓடுவாளோ அப்படின்ட்டு அவனும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட லவ்வை டெவலப் பண்ண அவனும் எவ்வளவோ பாடாப்படுறான். பட் நீங்களும் இல்லை எனக்கு லவ் இல்லை அந்த ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இதுக்கடையில் தயாங்க வரான். உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் போய் உரிமை போராட்டம் நடத்த நகர பார்க்க போட ஹோல்ட் பண்ணி ஆரம்பம் உங்களை அங்கேருந்து அல்லாக்கா தூக்கிட்டு ஏய் அப்படின்னு டெரஸ்க்கு தூக்கிட்டு போயிடறான். தயாங் போகிற வரைக்கும் அவங்க கீழே கூட்டிகிட்டு வரல, உங்களை அங்கேயே அழுத்தி பிடிச்சி அப்படியே செவத்தோட என்னோட உனக்கு பிரச்சனை அப்படின்னு பிடிச்சி வைக்க உங்கள் பிரதரை பார்க்கவே முடியல, இன்றைக்கி தான் மாட்டியிருக்காரு, ஆஃபீஸ் வந்திருக்காரு, நான் போய் கேட்கணும் என் ஃப்ரெண்டுக்காக நியாயம். ஏய் அட்டங்கடி, ஃப்ரெண்டுக்காக நியாயம் கேட்குற ஆளைப்பாரு, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லு. உங்களுக்கு என்ன சொல்லணும்? அதான் இத்தனை நாளாகவும் பின்னாடி நான் ஒருத்தன் லவ்னு சுற்றுறேனே, எனக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் போ ஃப்ரெண்டுக்கு நியாயம் கேட்கலாம். உங்களுக்கு தான் சொல்லிட்டேனே. பொய்யில் சொல்கிற? நான் போய் சொல்கிறேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? கண்ணை பார்த்தாலே தெரியுதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் கண்ணில் என்ன தெரியுது? நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணல, நீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பாஸ், நான் பிஏ, நீங்கள் பெரிய இடம், நான் மிடில் கிளாஸ், இதுக்கு மேலே நமக்குள்ளே எதுவும் கிடையாது, செட் ஆகாது, ஆளை விடுங்க, நான் போய் உங்கள் தம்பிட்ட அப்படின்னு அங்கேருந்து நகர் போக அப்படியே எடுத்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே பேக் ஹக் உங்கள் கழுத்தில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு இங்கே பாருடி, எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், இதை யாராலையும் மாற்ற முடியாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகேவா, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சும்மா எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட்டுட்டு எப்படி எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கலான்னு யோசி. அப்புறம் என் தம்பி மேட்ரை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன உன் ஃப்ரெண்டுக்கு செட்டில்மெண்ட் தானே, அதை நான் பண்ணுறேன். எதை? எஸ், உன் ஃப்ரெண்டை பற்றி நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன், அவள்கிட்ட கேட்டேன், அவளுக்கு தயாங்க விட செட்டில்மெண்ட் தான் வேணுமா. ஸோ நீ வேணா உன் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டுப்பாரு. மிரட்டி இருப்பீங்க. ஹேய் இந்த பார்த்தா எப்படி தெரியுது? மிரட்டுற மாதிரி. நம்பிட்டேன்டி, அப்படி கொடூரமாவா இருக்கேன்? இருக்கலாம், என்னவே பிடிச்சி வச்சு டார்ச்சர் தானே பண்ணுறீங்க. ஹோ நீ அவளும் ஒன்றும் கிடையாது, நீ வேறு
அவங்க வேறு அவங்கக்கிட்ட நான் பேசிட்டேன் உனக்காக மட்டும் அப்படின்னு உங்கள் மூக்கை பிடிச்சி ஆட்டிட்டு புரிஞ்சுக்கொடி அப்படின்னு உங்கள் கணத்தில் நீ கிஸ் பண்ணிட்டேன் வா அப்படின்னு உங்களை கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். இவன் என்ன நான் பாட்டுக்கு எது சொல்கிறேனோ அதை காதலே வாங்க மாட்டேங்கிறான். இவன் பாட்டுக்கு முத்தம் கொடுக்குறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான். திட்டிகிட்டே இருக்கீங்க அதுக்குள்ளே கேலேருந்து போகவும் தான் அப்படியே ஆரம் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவனும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே பார்க்க அவங்க வீட்டுக்கு இப்போ அவங்க வீடே மாறி இருக்கு, பெரிய வீட்டில் நல்லா லக்ஸூரியஸான இருக்கா. இது அவள் வீடே இல்லை அப்படிங்க உள்ளவா அப்படின்னு கூட்டிகிட்டு போக இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள பார்த்து ஓடி வரா. ஹே ப்ரெக்னென்ட் டைமில் இந்த மாதிரி ஓடி வரா அப்படின்னு நீங்கள் பார்க்க அது நான் கழிச்சிட்டேன்டி அப்படிங்கிறா. நீ அசால்ட்டாக சொல்கிற அன்றைக்கி அப்படி பேசினேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது மச்சான் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவ்வளோ அவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்லடி, மாஃபியா. எதை என்ன அவன் விற்காமல் விட்டதே பெருசுடி. எல்லாத்தையும் உன் பாஸ் தான் சொன்னார். அவர் தம்பி சரியில்லையா, யார்ட்டையாவது என்னை விற்றுருவானோ. அதுதான் அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஒழுங்காக அபார்ட் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை பாருமான்னு சொன்னார். எனக்கும் வேறு வழி தெரியலடி, நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே அவங்கள எதிர்த்து நிற்கிற அளவுக்கு. அதான் ஏதோ எனக்கு பணம்லாம் வேணான்னு தான் சொன்னேன். அவர் தான் கேட்கல. என்ன இருந்தாலும் எங்கள் குடும்ப வாரிசு வயிற்றில் சுமந்துட்டுருக்க அதனால் அப்படின்றாரு. நம்பி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என் சாப்பாட்டில் எனக்கே தெரியாமல் எதையும் கலந்து கொடுத்து குழந்தையும் கழிச்சிட்டாங்கடி. இதுக்கப்புறம் இந்த வீடு மட்டும்தான் மிச்சம். நான் என்னடி பண்ணட்டும், அப்பா அம்மா பாவம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னனால நானும் எதையும் காட்டிக்கலடி. ப்ளீஸ் டி நீயும் அப்படின்ட்டு அவள் அவங்க கைப்பிடிச்சி கெஞ்ச உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவள் நிலமையும் புரியுது. பட பாவீங்களா எவ்வளோ பெரிய அயோக்கியனுங்க, நல்லவ மாதிரியும் பேசினானே. சரிடி நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பம் மறைச்சிட்டே இருக்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஏடா கூடமாக சொல்லியிருப்பாளோ, அதுதான் இவன் மறைச்சி பார்த்துட்டு இருக்காப்போல அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவனும் உங்களை பக்கம் நீங்கள் கடை நான் அவனை தாண்டி போயிட்டுருக்க. ஏய் கடி போகிற அப்படின்ட்டு பின்னாடி வரான். நான் ஒன்றும் உங்கள் கூட வரமாட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போக பார்க்க அவங்கள எடுத்து காருக்குள்ளே தள்ளி அவனும் அந்த பக்கம் மின்னல் வேகத்தில் வந்து உட்காந்து ஏய் என்னாச்சு அப்படிங்கிறான். இன்னும் என்ன ஆகணும், சரியான ஃப்ராடு குடும்பம், எங்கள் மாஃபியாமாம்மா தப்பே நினச்சேன் கன்று வச்சுருக்கும் போதே. ஓ சொல்லிட்டாளா? எல்லாத்தையும் சொல்லிட்டா. சரிடி இப்போ என்ன அதுக்கு? என்ன அசால்ட்டா என்ன அதுக்குங்கிறீங்க? அப்போ நீங்களும் அப்படின்னு பார்க்குறீங்க கண்ணில் டியர்ஸோட. அப்படியே அவனுக்கோ என்ன சொல்கிறதில்ல. ஆரம் டக்குன்னு அவங்களை எடுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹே நான் சொன்ன அவ என்ன கேட்ட, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? என்னம்மா என்னையும் அப்படிங்கிற என்னடி சொல்ல வர, எதுக்கு பலற அப்படின்ட்டு அவனும் அப்படியே கொஷின் மேலே கொஷினாக கேட்க. ஆமாம் அவ சொன்னா அவள் குழந்தைய கலைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவன் முழிக்கிறான். இல்லை நான் பண்ணல அப்படிங்கிறான். நீங்கள் பண்ணலன்னா உங்கள் தம்பியாக கூட இருக்கும். என்ன ஜென்மம் நீங்களாம், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அதை போய் கொண்டிருக்கீங்க. சி கருவழியும் ஒரு குழந்தைங்க இவ்வளோ பெரிய ஜென்மமாக இருப்பீங்க. சி உங்களை மாதிரி அவங்க ஆளுங்க கூட இருக்கிறதே பாவம். நான் இனிமேல் வேலைக்கு வர மாட்டேன், ரிசைன் பண்ணுறேன், என்னை விடுங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் அலறீங்க. ஏய் அவள் சொன்னதை அறையும் குறையுமா கெட்டு நீயா ஒரு முடிவு பண்ணாத. இங்கே பார் எனக்கு தெரியாது அவள் குழந்தை யார் கழிச்சான்னு. அவளுக்கு ஒரு சேஃப்டி வேணும்னு தான் இந்த வீட்டை அவளுக்கு கொடுத்து இங்கே நான் வந்து தங்க வச்சுருக்கேன். இந்த வீடு கூட அவள் பேரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவள் கேட்ட மாதிரி பேங்க்கில் பணம் அவளுக்காக டெபாசிட் பண்ணியிருக்கேன். அவள் லைஃப் நல்லா இருக்கும், எல்லாம் செஞ்சது உனக்காக. ஆனால் நீ அவள் ஏதோ ஒன்றை தப்பு தப்பாக சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏதோ சரியா இல்லை, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல. அதானே உங்களோட பழக்கமே தானே. அவள் வந்து உங்களை பற்றி உண்மையை சொன்னதும் அப்போ அவள் நல்ல பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சா? ஐயோ என்னடி எல்லா நேரத்துலையும் நல்லா யோசிப்பேன், என்னோட விஷயம்னு மட்டும் மாங்கா மாதிரி யோசிக்கிற. எது ஆமாம் எவ்வளோ சொல்கிற புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் மாஃபியானா இந்த 3 பேரும் பெரிய என்ன அப்பா டக்கரா இல்லை அம்பானியா அத்வானியா? 3ஐயும் கொண்டு போய் கடலில் கரைச்சா எவனுக்கு தெரிய போகுது? யார் என்ன கேட்க முடியும்? ஆமாம்ல. ஈஸியான ஒரு வழியை விட்டுட்டு ஏன்டி சுற்றி வலிச்சிக்கிட்டு இருக்கணும்? ஆமாம்ல. ஆமாலாம் இல்லை, ஆமாம் மட்டும்தான். புரியுதா? பேச்சும் அந்த புரிஞ்சுக்கொடி அப்படின்ட்டு அவனும் இந்த கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கெடா வெட்டுற மாதிரி உங்களை மறுபடியும் அப்படியே ஹக் பண்ணிக்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறதே எனக்கு போதும் அப்படியே இப்போட ஹோல்ட் பண்ணிட்டு அங்கே கணத்தில் அப்படியே நான் மெதுவாக கிஸ் பண்ணிட்டேன். உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நாடி இப்போ கூட லவ் யூ சொல்ல மாட்டியா அப்படிங்கிறான். ஆனாலும் இந்த மொரட்ட குழந்தைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்குது. மொரட்ட ராஸ்கர் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. எல்லாருக்கிட்டேயும் அப்படி டெரராக அரட்டி உருட்டுறவன் உங்ககிட்ட மட்டும் பெட்டி பாம்பாக அடங்கியிருக்குது. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க.
போகலாண்டி ஸ்கூல் விட்டு போகிற புள்ள மாதிரி வீட்டுக்கு போகணும் போகலாம் அப்படின்னு கொண்டு வந்து உங்களை வீட்டில் விட்டுடுறான். அதுக்கப்புறமும் நீங்கள் அவனை கொஞ்சம் லவ்வோட பார்க்க அவனுக்கு அது புரியுது. ஸோ உங்களையே சும்மாவே சுற்றி வருவான். இப்போ ரொம்பவும் சுற்றி வரான். ஸோ ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கீங்க, அங்கே ஒரு பொண்ணு அப்படியே அவனை குறுன்னு பார்க்குது. அவ்வளோ ஒரு எம்டி. ஸோ நீங்களும் உங்களுக்கு படபடன்னு அடிச்சுக்குது. ஏன்னா இவள் லுக்கே சரியில்லை, அவனை அப்படி பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அவகிட்ட அந்த பிஸ்னஸ் டீல் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கான். மற்றபடி தப்பான ஒரு பார்வை கூட இல்லை. பட் அந்த பொண்ணு வந்து உட்காந்ததுலேருந்து அப்படியே அவனை மேயிற மாதிரி பார்த்துட்ருக்கா. பத்தாதுக்கு அவளோட பிஏவை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னு அமுச்சு விட்டு உங்களுக்கு தனியாக சொல்லணுமா, நீங்களும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளுக்கோ ஏன் நான் போனதுக்கப்புறம் அவனை இன்னும் நல்லா வேணா சைட் அடிக்கிறதுக்கா இவனும் பேசாமல் உட்காந்துருக்கான் பாரு. டே முரடா வாயை தொடடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆரம் அவங்களை நிமிந்து கூட பார்க்கல. அவனும் ஏதோ ஃபைலே பார்த்துட்டுக்கோ அப்படியே மண்டே அதுக்குள்ளேயே விட்டுட்ருக்கானே. அவன் என்ன போ சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயும் நகரவே இல்லை. அந்த பொண்ணும் ஹலோ உங்ககிட்ட தானே பேசுகிறேன், வெளியில் போங்கன்னு சொன்னால் புரியாதா? போங்க வெளியில். நாங்கள் இவ்வளோ நேரம் பிஸ்னஸ் விஷயமாக பேசணும், இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்யூச்சரை பற்றி பேசணும் அப்படிங்கிறா. எதை ஃப்யூச்சரா? அவன் ஃப்யூச்சர் நாடி நீ என்னத்தை பேசணும் அப்படின்ட்டு டே இப்போயாச்சும் நிமிந்து பாருடா அழகையே வர மாதிரி இருக்குது. பட் அவன் ஒன்று நிமிந்த பாடில்லை. உங்களுக்கு கடுப்பாகுது. அவள் வேறு உங்களை போன்னு விரட்டிட்டு இருக்கா. நீங்களும் சாரி மேம், நான் இவரோட பிஏ, நீங்கள் சொன்னாலும் நான் போக மாட்டேன், சார் சொல்லட்டும். ஹலோ தான் நான் சொல்கிறேன்ல, அது என்ன சார் சொல்லட்டும், இவ்வளோ திமிரு உனக்கு, என்னையே எதிர்த்து பேசுகிறேன், போன்னு சொன்னால் போக மாட்டியா, ஆஃப்டரால் ஒரு பிஏ அப்படின்ட்டு அவ்வளோ எழுந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்க வரா. டக்குன்னு அப்படியே எந்திரிச்ச ஆரம்பம் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தவன் அப்படியே உங்களை இப்போட ஹோல்ட் பண்ணி அவன் பக்கத்தில் நிறுத்தி ஹலோ வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறான். அவ்வளோ அப்படியே பார்க்குறா. என்ன அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, பில்ட் யுவர் டாங்க், இல்லை அது இருக்காது. அவள் எனக்கு ஆஃப்டரால் பிஏல, அவள் தான் என்னோடய லைஃப். ஃப்யூச்சரை பற்றி உங்ககிட்ட தனியாக பேச எனக்கு எதுவும் இல்லை, ஏன்னா என் ஃப்யூச்சரே இவ தான். ஓகேவா டார்லிங், போகலாமா? அப்புறம் இந்த பிஸ்னஸ் டீல் கூட அவங்களோட நான் வச்சுக்க விரும்பலை. ஹவ் டேர் யூ? என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் யார் தெரியுமா? அங்கிள் தான் என்ன அனுப்பி வச்சார். உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என்ன உன்னால் விலை கொடுத்தலாம் வாங்க முடியாது. என்னோட லவ் இவ மட்டும்தான், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகர் போக நீங்களோ ஒரு நிமிஷம் அடங்குறீங்க. அவனும் என்ன அப்படின்னு பார்க்க அப்படியே நீங்கள் கிட்டே போய் ஹலோ மிஸ், நீ யாராக வேணாலும் இரு, ஆனால் அவன் ஏன் ஆள். இன்னொரு டைம் அவனை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்தா கொண்ட நோண்டிடுவேன், மவளே ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிட்டு நீங்களும் அப்படியே ஆரம்பிக்கிட்ட வந்து பூனை மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நிற்க அவனுக்கு சிரிப்பே வந்துடுது. அப்படியே உங்களை டீ அப்படியே கொடிக்கணும் போல இருக்குன்னு கிட்ட வர ஐயோ அவன் இருக்கா, அவன் இருந்தால் நமக்கு நடி அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சிக்கிட்டே அப்படியே வெளியில் வரும். அவ்வளோ பொசசிவா மேடம்க்கு வேலம்ப இப்போ எப்படி அப்படின்னு அப்படியே உங்களை விடாமல் அப்படியே டீஸ் பண்ணிட்டே வர. ஐயோ அவள் பார்க்கும்போது மட்டும் அப்படியே உனக்கு பொறாமல் பொங்குது. இப்போ தனியாக வந்தால் மட்டும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பா, பேசுடி அப்படின்னு உங்களை நோண்டிட்டு இருக்கான். அதான் அவள் பார்க்குறது தெரிஞ்சு அப்படியே ஹேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்க. அப்புறம் என்னத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? அவளே போய் பாருங்கள். ஏய் உள்ளே பேசுகிற வரைக்கும் பேசாமல் வந்துட்டு இப்போ என்னாடி இங்கே வந்து அப்போ உனக்கு நான் வேணாமா? ஒன்றும் தேவையில்ல, நீ யாருக்கு வேணும்? சரிப்போ அப்போ நான் அவள் எங்கள் அப்பா பார்த்த போனான் கட்டிக்கிறேன், எங்கள் அப்பனும் என்னை சொல்ல பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படி திரும்ப எத்த சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவான் அப்படின்னு நினச்சிட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நடக்க போயிடுவேண்டி. போய்க்கோ, நிஜமாக போயிடுவேன், போய்க்கோடா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போக சரிப்போ அப்படின்ட்டு அவனும் திரும்பி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க திரும்பி பார்க்குறீங்க. என்ன உண்மையிலே போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் குடுக்கனோடு வந்து குறுக்கணிக்கா. அவனுக்கும் சிரிப்பாகுது. என்ன இதை வேணான்ட்டு இல்லை தள்ளடி அப்படின்ட்டு அவன் உள்ளே போக அட்டிங்க படுவா போவியா உன்னை எங்கே அந்த கன் ஒன்று வச்சுருப்பே குடுறான், அதை எடுத்து உன்னை போட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவனை துரத்த அவனும் அவங்கள துரத்தானே. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே இந்த போடுவியா எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கண்ணை தூக்கி இந்தா உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கையில் வைக்கிறான். இதெல்லாம் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அது அப்படி தான் இருக்கும். இங்கே வா உனக்கு சூட் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவன் எய்ம் பண்ண. ஐயோ என்ன பண்ணுறீங்க, ஏன்னா ஒவ்வொரு டைமும் அப்படி யாரையாவது எய்ம் பண்ணுற, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பதற. அவனும் பயப்படக்கூடாது, அப்படி தான் அப்படியே பாரு இப்போ போடு அப்படின்னு சொல்லி டப்புன்னு அங்கேயே ஷூட் பண்ணுறாங்களோ. ஆத்தி அப்படின்னு அந்த ஃபோர்ஸுக்கு அவன் மேலே வந்து மோதி நிற்க அவனும் போகலாமா அப்படிங்கிறான். இப்போ ஏன் அவனை சுட்டீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அங்கே பார் அப்படின்னு காட்டுறான். அங்கே ஒரு கூட்டமே வந்து அவனை அப்படியே கன் பாயிண்ட் பண்ணிட்டு நிற்குது. அங்கே ஒரு கூட்டம் 2 பேர் சண்டை போட ரெடியாக இருக்காங்க. எல்லாம் நம்ம எதிரிங்க தான், வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்படின்னு பயப்படுறீங்க. என்னடி பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான்.
அது அப்படி யோசிக்கிறீங்க. ம் பயமாக இருந்தா சொல்லுடி, எனக்கு நீ வேணும். அதுக்காக உன் லைஃப்பை நான் ரிஸ்கில் வைக்க விரும்பலை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை யாரும் என்கிட்ட பிரிக்க முடியாது. உன்னை நான் பார்த்துக்க வேண்டி உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்ட்டு அவங்கள கண்ணோட பார்க்குறான். அப்படியே அவங்க கண்ணில் டியர்ஸோட அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு, எனக்கு தெரியும்டா முரட்டு ராஸ்கல், உன்கிட்டேருந்து என்னை யாராலையும் பிரிக்கவும் முடியாது, எனக்கு யாராலையும் ஆபத்தும் வராது, கண்டிப்பாக நீ என்னை பார்த்துக்குவ, நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ இது போதுமே, உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க, கிஸ் எல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்களா அவன் மடியில் அப்படியே உட்காந்து அவனை அப்படியே எடுத்து அவன் லெப்பில் அப்படின்னு அழுத்தி ஒரு கிஸ் பண்ண, அவ்வளோதான். அடுத்து அவங்க லிப் அவன்கிட்ட அப்படி அவங்கள கிஸ் பண்ணிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கை அத்துமீறது ஒர்க்காக இருக்கனால அதனால் அதுக்கு மேலே போக முடியல. ஸோ அவனும் அதை நொந்துக்கிறான். இது சேஃப் தான், பொண்டாட்டி யாரும் சைட் அடிக்க மாட்டாங்க, பட் என்னால் கூட தொட முடியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஸோ ஒரு வழியாக அப்புறம் அவங்கள வீட்டில் வந்து ட்ராப் பண்ண, பிக்கப் பண்ணுறது எல்லாமே அவன் தான். அப்படியே ஆஃபீஸ்லேயும் அப்படி தான், உங்களை விடாமல் பக்கத்துலேயே வச்சு மடியிலே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். ஸோ வேலையே உங்களுக்கு கொடுக்கறதில்ல, அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறான். இப்போ நீங்கள் அவனுக்கு பயப்படுறதில்ல. ஸோ அப்படியே நம்ம மேலே ரொம்ப ரொமான்டிக்காக உங்களை படுத்தி எடுத்துகிட்ருக்கான். உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஒன்றே அப்படியே உங்களை சீட்டில் உட்கார வச்சு உங்கள் காலுக்கு கொலுசு போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே இன்னொரு பையன் அவனுக்கு இருப்பான்ல ரத்தோர். ஸோ அவன் வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவன் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்டதுமே எஸ் அப்படின்ட்டு இருப்பான். ஸோ அவன் உள்ளே வந்தவனும் ஷாக் ஆகிற இந்த சீனை பார்த்து உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, காலை விட்டுட்டா அப்படின்னு நீங்கள் உருவ பார்க்க சாமடி அப்படின்ட்டு அவனும் கொலுசை போடுறதுலேயும் மும்பரமா சொல்லுங்கள் ரத்தோர் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய ஆள், ஏன்னா இந்த பொண்ணு காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்கிற மாதிரி அவனும் அது பாஸ். அவன் வந்து அவனுக்கு எப்போவுமே வந்து உண்மையானவன். ஸோ எல்லாருக்கும் எப்படி ஒவ்வொரு பிஏ இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மெயின் பாடி கார்டு இவனுங்க. அவனுங்க மீறி தான் யாருமே அவனுங்களை தொடணும், அந்த அளவுக்குள்ளவனுங்க. ஸோ எப்போவுமே நேர்மையாகவும் அவனுக்கு உண்மையாகவும் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு அதனால் இவங்களுக்கு கல்யாணம் இந்த மாதிரிலாம் வர்றது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்ல, இந்த காதல் வந்தால் புடி கூட பூனையா மாறின்னு போல அப்படின்ட்டு அவனும் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு அப்படியே கதவை லாக்கும் பண்ணிவிட்டு வெளியே போயிடான். அது நம்ம ரத்தம் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். நீ அவனை பார்த்தெல்லாம் சங்கடப்படுற அப்படின்ட்டு இன்னொரு காலை பிடிச்சி இப்போ பாரு எனக்கு இந்த கொலுசு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு இன்னொன்று போட்டுட்ருக்கான். ஐயோ எவ்வளோ பெரிய மாவியா இந்த கம்பெனியோட பாஸ், ஏன் காலை பிடிச்சிட்டு தேய் உன் காலில் பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுலாம் புருஷனுக்கு ஒரு விஷயமே இல்லடி அப்படின்னு இப்போ 2 காலையும் கொலுசை போட்டு அதை ஆட்டி ஹே சூப்பராக இருக்குடி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க? கிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் காரணம் வேணாம், பட் இந்த கிஃப்ட்டுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அது நான் சொல்லாமலே நீ போட்டு வர புர்காவை எனக்கு போட்டு வராமல் வந்ததுக்கு அது புருஷனா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மறைச்சி வைக்கணும்னு தோணல, பட் மற்றவனுங்க ஒன்று அப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க? ஆமாடி நீ எப்படி இருந்தாலும் அழகி தாண்டி அப்படின்னு கொஞ்சம். ஸோ இப்படி அவங்கள நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. பட் இந்த செய்தி தாங்க அங்கே வந்து போகிறவனுக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ இதை தெரிஞ்சதும் ஆரம் கிட்ட அவன் பேசுகிறான். ஆரமோ அவகிட்ட உன் வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சரி ப்ரோ அவங்கள மட்டும் விட்டு வைக்கிறேன், என்கிட்ட சிக்காததில் அவங்களும் ஒருத்தாங்க, அவங்க மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அதே சமயம் அவங்க வாய் தான் எனக்கு கடுப்பாகும், ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், உன் ஆளுங்கிறனால விட்டு வைக்கிறேன், அப்பாவுக்கு தெரியுமா சொல்லணும் அப்படின்ட்டுருக்கான். அதுக்குள்ளே வந்துட்டு தயாங் சொல்லலை, பட் சில பல ஆளுங்களால் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அவரும் வந்துட்டு தெரிஞ்சதும் சும்மா இருப்பாரா? அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமும் நீங்கள் மாஃபியாவாகவே இருக்கணும், எந்த பொண்ணும் வாழ்க்கையில் வரக்கூடாது, அப்படி ஏதாவது ஆசை இருந்தால் யார் கூடயாவது இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் யாரும் பொண்ணுன்னு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக இருந்திருப்பார். ஸோ ஆரம்பம் அதனால தான் அவர் விட்டு தள்ளியே வந்திருப்பான். இந்த மனுஷன் கூட இருந்தால் நம்ம மனுஷனாகவே இருக்க முடியாது, மிருகமாக மட்டும்தான் இருக்க முடியும், தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் அவன் தனியாக வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவனுக்கும் அவரோட இருக்க பிடிக்கல, அதனால எதுவுமே சொல்லாமல் இருந்திருப்பார். அதுக்குள்ளே அவருக்கு மேட்ரு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு விட்டு, இங்கே பார் உனக்கு அவன் மேலே ஆசை இருந்தா அதை நீ தீர்த்துக்க வரைக்கும் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம், இப்போ எப்படி உன் தம்பி அதே மாதிரி, ஆனால் அவளுங்களை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறது அது உன் வீக்னஸ், அதை நீ எப்பவும் பண்ணாத அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு. பட் அவனும் எதையுமே காதில் வாங்கிக்கல. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வேன், அதே சமயம் அவளும் எனக்கு வேணும், என் வாழ்க்கை என் உயிர் எல்லாம் அவள் தான், அவளை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது, அவளுக்கு ஒன்று நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவோ உங்கள் அப்பா கிட்ட வந்து வேலையை கட்டியிருப்பார். அதாவது எங்கே பாரு உன் பொண்ணை வேலைக்கு அனுப்புறியா இல்லை படுக்க அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக பேசியிருப்பார். அவருக்கும் ஒன்றும் புரியல,
என்ன பேசுகிறீங்க? ஆ உன் பொண்ணு அங்கே லவ் பண்ண வருது, அவனை மயக்கி, அதுவும் யாருன்னு தெரிஞ்சு லவ் பண்ணிகிட்டு இருக்காளான்னு தெரில, சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பியோ? இங்கே பாருங்கள், நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் என் பொண்ணு அங்கே வேலை பக்கத்தே தெரியுது. ஆக்சுவலி அவர் வேறு யாரும் இல்லை, ஆரம் உங்களோட அந்த அத்தை பையன் தான். நீங்கள் 2 பேரும் முறை பொண்ணு முறை பையன் தான். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் வந்துட்டு அவர் பொண்ணு கேட்டுப்பார். அவர் பார்த்ததும் உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்காதனால கட்டித்தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க அம்மாவோ கேட்காம ஓடி போயிருப்பாங்க. ஸோ ஆரம் அம்மா ஓடி போய் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸோ செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மாஃபியாவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எதுவுமே தெரியாது. இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் பார்க்குறாரு உங்கள் அப்பா. அவருக்கோ இவங்க இவ்வளோ பெரிய இடம் அதெல்லாம் தெரியாது. அவர் வந்துட்டு யதார்த்தமாக தானே வந்திருப்பார். ஸோ இவரோ அதையும் இதையும் பேச அவங்க அப்பா மனசை கழிச்சிட்டு போயிடுறாரு. அதுலேயும் உங்களை பற்றி தப்பாக வேற சொல்ல உங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியல. அவருக்கோ இவ்வளோதான், இதுக்கு மேலே இப்படி விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது அவசரமாக ஒரு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மாப்பிள்ளையும் வேற யாரும் இல்லை, அவனோட பேர் ரிஷி. பட் பேரை மாற்றி அவன் வந்துட்டு அவங்கள ஏமாற்றி ரசீதுன்னு சொல்லி அப்படியே கல்யாணம் பண்ணியிருப்பான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரமோட ஒன்றா இருந்தது அதையும் வந்துட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அது தெரிஞ்சதும் அவன் ஷாக் ஆகிரான். பிகாஸ் அவன்கிட்ட நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ஒருத்தரை லவ் பண்ணேன், என் அப்பாவுக்கு தெரிஞ்சு உங்களை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்க அவனும் நல்ல மாதிரியே நடிச்சிருப்பான். ஸோ கொஞ்ச நாள் போகட்டும், உங்களை வந்துட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பான். கடைசியில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் அவனால் தாங்கிக்கவே முடியல. ஸோ இதுக்கு மேலே உன்னை வச்சு என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் உங்களை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுப்பான். குழந்தைய கலைக்கலாம் இடையில ட்ரை பண்ணியிருப்பான், கலைக்க முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். நீங்கள் விட்டுருக்கவே மாட்டீங்க, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் 8 மாதம், பட் உங்களுக்கு 10 மாதம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கிற டைம். அந்த மாதிரி டயத்தில் தான் அப்படியே உங்களை வந்துட்டு மாடியிலேருந்து இவளை வச்சு எனக்கு எந்த யூஸும் இல்லை, இவளை விற்கவும் முடியல, கூட வச்சுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேலே தள்ளி விட்டுருப்பான். அதில் தான் படியில் உருண்டு வந்து அடிப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க. ஸோ குழந்தைய ஆப்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்க அப்படியே அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்கிறான். பாஸ் நீங்கள் சொன்னதை கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு சந்தோஷமாக கேட்குறான். ஆமாம் பாஸ், அவங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்ல, யாராலும் அவள் கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. சரி எங்கே இருக்காங்க, என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு அவன் சொல்ல, அடுத்த நிமிஷம் ஆரம் அவங்க வீட்டில் தான் இருந்திருப்பான். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சுயநினைவே வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ரிஷி இருக்கான்ல, அவனை தான் போய் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தானே போயிருப்பான். ஸோ அவனை போய் போட்டுட்டு அங்கே அந்த மெய்டுக்கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்க எல்லா விவரமும் தெரிஞ்சுட்டு உங்களை தேடி வந்திருப்பான். வந்தவனுக்கு குழந்தை இருக்கிறதுலாம் தெரியாது. ஸோ உங்களை மட்டும் அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ நீங்கள் அப்படியே அழுதுட்டுருக்க. ஃபஸ்ட்டு அவன் முதுகு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இருட்டு ரூமில் யாரோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயத்தில் அழுதுட்டுருக்கீங்க. அவங்க மைண்டுக்குள்ளே வந்தது என்னமோ தயாங்க அவன் தான் தூக்கிட்டு வந்துட்டானோ அப்படிங்கிற பயம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவனா அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் அப்படியே அழுதுட்டுருக்க. அப்போ அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே வர. இப்போ தான் க்ளோஸ்அப்பில் வர ஆரமோட ஃபேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆரம்ப பார்த்தோன்னா ஆரம் அப்படின்ட்டு அப்படியே பாஞ்சவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் ஹே ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்படி தடவி கொடுக்குறான். அப்படி கதறி அழறீங்க. சாரி ஆரம், நான் எதுவும் வேணும்னு பண்ணலடா, என் அப்பா மிரட்டி செத்துருவேன்னு பயமுடுத்தி என்ன பண்ணிக்கிட்டேன் சொன்னார். வேறு வேலை இல்லாமல் தான் பண்ணினேன். ஆனால் அவன் கூட நான் வாழலடா. நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன், எப்படின்னு என்னை தேடி வருவேன்னு தான் நாள் கடத்திக்கிட்டே இருந்தேன். ஆனால் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உடஞ்சி அழுறீங்க. ஹே அல்லாதடி, எனக்கு நீ வேணும், உன்னை நானும் தேடிட்டு தான் இருந்தேன். எங்கள் அப்பா என்னை நைஸாக இங்கேருந்து ஒரு வேலைன்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சிட்டான். அவன் அனுப்புனனால தான் நானும் இங்கேருந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கல்யாணம் ஆனது. உன்னை தேடாத இடம் இல்லை, ஆனால் என் கண்ணு முன்னாடி உன்னை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதை விட மோசம், இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தியா நடியாச்சு. நான் யார் என்ன பண்ணா? அந்த பரதேசி ரிஷி தான் பண்ணானா? ரிஷியா? அது யார் அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. வேற யார்? உன் புருஷன். அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் செத்துட்டான், இன்னும் எதுக்கடி இந்த தாலி அப்படின்னு கழுத்தில் உள்ள தாலி வரைக்கும் அத்து எறிகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரிஷியா? அவர் பேர் ரஷீத் இல்லை? அப்படியே ஏமாத்தியிருக்கான். அவன் ஒரு 420 மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த டேஷுக்கு பொண்டாட்டி கேட்குதா, அதான் போட்டேன் அவனை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு கண்ணை ஷூட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி சிரிக்க அவன் பயந்தே போயிருங்க. ஹே மறுடா என்ன பயமுடுத்தாதடா அப்படின்ட்டு போய் நீங்கள் பின்னாடிலேருந்து அப்படியே ஹேக் பண்ண. ஹே சரி, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த குழந்த
நம்ம குழந்தை தானே அப்படின்னு ஆரம் எதிர்பார்ப்போட கண்ணில் டியர்ஸோட உங்களை பார்க்குறான். என்ன நம்பலையா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஹே இல்லடி அப்படின்ட்டு போடா அப்படின்னு போட்டு அடிக்கிறீங்க. ஏன் குழந்த நம்ம குழந்த எப்படின்னு இப்படி கேட்கலாம்? உன் குழந்தை தான் அது, என்னை சந்தேகப்படுறியா? கல்யாணம் தானே பண்ணேன் ஆனால் அவனோட அப்படின்ட்டு நீங்கள் உடஞ்சி அலறீங்க. ஐயோ சாரிடி ஏ அப்படிலாம் இல்லடி, குழந்த இருந்துச்சு, நம்மளதா இல்லை அவன் தங்கச்சி தானே ஒரு டவுட்டு, அதுக்கு தான் கேட்டேன். மற்றபடி உன்னை தூக்கும் போதே அவளையும் தூக்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சந்தேகமாக இருந்துச்சு, அடுத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டானா, அதுக்கு தாண்டி கேட்டேன். எனக்கு தெரியும் அது ஏன் குழந்தை தான் அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் உனக்கு இப்போ என்ன ஞாபகம் வந்துருச்சுல்ல கண்ணம்மா அப்படின்ட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் ஏ ரிஷிங்கிற ஒருத்தவன் ரசீதா வந்து நடிக்கணும், அதெல்லாம் எங்கள் அப்பன் பரதேசி பண்ண வேலை. ஆமாம், அந்த நாய் தான் உன்னை என்கிட்ட பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, உன்னையுமே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் அந்த நாய்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனுக்கோ உன் மேலே ஒரு ஆசை, அதனால் உன்னை யூஸ் பண்ணிவிட்டு விற்றுறணும்னு நினச்சிருக்கான். அதுக்குள்ளே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சதும் உன்னை தொட ட்ரை பண்ணியிருக்கானா இல்லை என்னன்னு தெரியல. ஆமாம், நான் தான் என்னை தொட விடலை. அதனால தான் இத்தனை வருஷம் வச்சுருந்துருக்கான், இல்லைனா எப்பயோ போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. அதுக்கெல்லாம் நான் விடணும்ல, உன்னை தேடாத இடம் இல்லை, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் நினச்சேன். கண்டுபிடிச்சதுமே அந்த நாய் மாதிரி போட்டுட்டேன். இனி உனக்கு எதுவும் இல்லை, எங்கள் அப்பா ஒருத்தன் தான், அவனையும் போட்டானா இருக்குது. ஏ அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் மட்டும் இல்லை, அவன் கூட இருக்கிற என் தம்பி அவனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு கத்திட்டுக்கா. ஆரம், நான் அம்மா பார்க்கணும், தங்கச்சி, நம்ம குழந்தை எல்லாத்தையும் பார்க்கணும், ப்ளீஸ் நீ இப்படி தூக்கிட்டு வந்தால் அவங்க பயந்துருப்பாங்க அப்படிங்கிறீங்க. அது உன்னை பார்த்ததும் உன்னை விட்டுட்டு போகணுன்னு தோணடி, அதுதான் தூக்கிட்டு வந்துட்டேன். உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு, ஒரு வேளை நீ என்னை மறந்து என்னை யாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டீன்னா அதுதான். அப்போது எல்லோரும் உன்னை யாருன்னே தெரில வெளியில் போன்னு விரட்டிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுடி. எனக்கு நீ இல்லாத லைஃப் நரகொண்டி. இத்தனை நாள் எப்படி இருந்த தெரியுமா? எப்போ நீ கண்ணை முழிப்ப என்கிட்ட வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டி. உன்னை அப்போவே அங்கேருந்து தூக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே உன்னை வேறு இடத்துல வச்சுருக்கதா சொல்லி என்னை திசை திருப்பி விட்டாங்க. நானும் ஒவ்வொரு இடமா தேடி இப்போ தாண்டி கண்டுபிடிச்சேன். உன்னை அந்த நாயும் ஒரு இடத்துல வைக்காமல் இடத்த மாற்றிக்கிட்டே தான் இருந்திருக்கு. என்னால் சீக்கிரம் கண்டுபிடிக்கவும் முடியல. எப்படியோ என்கிட்ட நீ வந்து சேர்ந்துட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லடி, போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவனும் அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்க்க வர. இங்கே அப்படியே உங்கள் சிஸ்டரோ என்னங்க என் அக்கா அப்படின்னு அவள் கெஞ்சிகிட்டு இருக்கா. உங்கள் அக்காவை கண்டுபிடிச்சலாம், கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், ஒன்றா போய் நாங்கள் கண்டிப்பாக அந்த கிம் பிரதர்ஸை சும்மா விடுறதால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜிமின், ஜேகே, ஜின்னு, அப்புறம் வந்து சுகான்னு 4 பேர் வந்துடுறாங்க. சுகாவோ மைக்கு தேடிட்டு இருந்த 2 பொண்ணில் ஒன்று என்னோடய ஒய்ஃப், இன்னொரு பொண்ணை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இவங்க அக்காவை எந்த நாய் கிடச்சிச்சின்னு தெரில, அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஜேப் சொல்ல. ஆமாம் மச்சான், அதையும் தான் கேள்விப்பட்டோம் அப்படின்னு ஜேகேவோ ஃபீல் பண்ணாதீங்க, கண்டுபிடிச்சலாம் சிஸ்டர் அப்படிங்கிறான். என் அக்கா காணா போய் முழுசாக ஒரு நாள் ஆச்சு, எனக்கு பயமாக இருக்குது, யாரும் அவளை கடத்திருப்பா. உங்கள் அக்காவுக்கு ஏதாவது லவ் அப்படின்னு ஜிமின் கேட்க. என் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இருந்தா, அதை பற்றி தெரிஞ்சு தான் என் அப்பா வேறு கல்யாணம். இந்த அப்பனைங்களே இப்படி தான், பிடிக்காதவனை பிடிச்சி கட்டி வைக்கணும்னு எதையாவது பண்ணிட வேண்டியது. அப்புறம் ஏன் உங்கள் அக்காவோட லவ்வர் யாரும் கடத்திருக்கக்கூடாது அப்படின்னு ஜேகே கேட்குறான். எனக்கும் அதே சந்தேகம்தான். உங்கள் அக்கா யாரோ பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சுகா கேட்க. அது யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறா. ஓ இது வேறையா, இப்போது நம்ம எந்த ஆங்கிளில் தேடுறது அப்படிங்கிற மாதிரி 4 பேரும் அப்படியே மண்டையை பிச்சு நிற்காச்சு. அப்போது இவங்க அக்கா லவ் பண்ணியிருந்தா இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கள்ட்ட வேணா கேட்டு பார்க்கலாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட விசாரிக்க. அது அவள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தா, அந்த பையன்தான், அது வேறு யாரும் இல்லை, என் நாத்தனார் பையன். எது? ஆமாம், என் சொந்த நாத்தனார் அப்படின்னு அவங்க கதையை சொல்லி அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு நாள் வந்து என் புருஷன்கிட்ட தப்பாக பேசினார். அதனால தான் அவர் அந்த பையன் வேணான்னு சொல்லி என் பொண்ணுக்கு அவசரமாக வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணேன். அவனை பற்றி சொல்லி ஆகணும் ஆன்ட்டி, அவன் ஒன்றும் நல்லவன்ல, நீங்கள் நினச்ச மாதிரி அவன் ஏமாற்றிருக்கான். அவன் உண்மையான பேர் ரிஷி, ரசீதுன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கான். இவ்வளோ நாள் நல்லவன் மாதிரி எல்லாமே நடிப்பு.
உங்கள் பொண்ணுக்கு சுயநலம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசலான்றத அதுக்குள்ளே தூக்கிட்டாங்க. யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கார் சவுண்ட் கேட்குது. யார் வந்திருப்பா அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே வெளியில் வந்து பார்க்க, அப்போ அப்படியே ஆரமோ ஸ்டைலாக இறங்கி அவங்களையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர, ஹே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 5 பேரும் கண்ணை எடுத்து ஆரம்ப பாயிண்ட் பண்ண, அவனும் அசால்ட்டா டேய் ஓரமாக போயிடாடுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே வரான். பின்னாடி யார் இவங்களாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வர, உங்கள் சிஸ்டர் ஓடி வந்து அக்கா அப்படின்னு ஹக் பண்ணிக்கோ. ஹே எனக்கு ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறீங்க. அக்கா குழந்தை ஒன்று இவ்வளோ தேடுனா தெரியுமா ஏங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே உங்ககிட்ட கொடுக்க, கண்ணா அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு குழந்தைக்கு 1000 கிஸ் அப்படி கொடுத்துட்ருக்கீங்க. நேரமோ ஏக்கத்தோட, ஏய் நான் ஒருத்தர் இருக்கண்டி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஷோ எல்லாம் இருக்காங்க இந்த முரடனை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாரும் மட்டும் இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி, யார் இருந்தால் நடி என் பொண்ணாட்டு தானே கேட்குறேன் அப்படின்ட்டு அவனும் பை த வே நான் அப்படின்னு எதை சொல்ல வர, அப்படியே 5 பேரும் அப்படிங்கிறானுங்க. பரவாயில்லையே என் புகழ் எல்லா பக்கமும் பரவி இருக்கு போல, உங்களை பற்றி தெரியாமலா அப்படின்ட்டு ஜேஹோப்போ அப்படியே கிட்ட வந்து, எதுக்காக எங்கள் வீட்டு பொண்ணை கடத்தின அப்படின்ட்டு அப்படியே கன்னை பாயிண்ட் பண்ண, நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னை பிடிச்சி, அவர் என்னோட உங்களோட அப்போ அப்படின்ட்டு அவனுங்க ஒருத்தர் பார்த்துக்க. ஆரமோ உட்காந்து பேசலாமா ஆன்ட்டி, இவங்களுக்கு தான் என்ன யாருன்னு தெரியாது, உங்களுக்கு கூட தெரில அப்படிங்க. அப்படி இல்லைப்பா அப்படின்ட்டு அவங்க திருமுழுக்க, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் தப்பானவர் இல்லைம்மா, அது இல்லைம்மா எனக்கு தெரியும், என் நாத்தனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மாதிரி தான் அவள் பசங்களும் இருப்பாங்க, கண்டிப்பாக கெட்ட பசங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க அப்பா சரியான ஃப்ராடு 420 நாய், அவன் தான் உங்கள் அப்பா கிட்ட தப்பா அன்னைக்கு அவ்வளோ பேசினான். அப்பா அதனால தாண்டா கோவப்பட்டார், இல்லைன்னா அப்படி அப்பா ஒரு முடிவை எடுத்துருக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் அவங்களோ வந்துட்டு அவங்க ஆதங்கத்தில் கொட்ட ஆரம்க்கு எல்லாம் புரியுது. சாரி ஆண்டி, அப்போது அப்படி அவர் நடந்துக்கிட்டது எனக்கு தெரியாது, அவர் என்ன ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் அனுப்பி வச்சிட்டாரு, அது தெரிஞ்சிருந்தால் நான் போயிருக்கவே மாட்டேன், பொல்லாத பிஸ்னஸ் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னு ஜிமின் சுகாவும் ஒட்டுக்கா சொல்ல, அப்படியே ஆரமோ அவனுங்களை முறைச்சிட்டு, கலப்படமான நல்லவனாக இருக்கிறத விட கலப்படமே இல்லாத கெட்டவனாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல நல்லாவே பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவனுங்களும் அப்படியே பார்க்குறானுங்க. இப்போது எதுக்காக இவங்களை கடத்தினீங்க? ஓ லவ்க்காகவா? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது தெரியும்ல, இதுதான் அவங்க நல்லது பண்ணுற விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, அந்த குழந்தையே என்னோட தான் அப்படிங்க. அப்படியே 5 பேர்த்துக்கும் ஷாக். எதே அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டரோ அக்கா அப்படின்னு பார்க்க, உங்கள் அம்மாவும் அப்படியே முழிக்கிறாங்க. ஆமாம் நான் கல்யாணம் பண்ணும்போதே கன்சீவாக தான் இருந்தேன், எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன், யாருமே கேட்கல, சரி அவன்கிட்டையாவது சொல்லலான்னு அவ்வளோ ட்ரை பண்ணேன், அவன்கிட்ட சொல்லவும் செஞ்சேன், அந்த நாதாரி தான் கேட்கவே இல்லை, அவன்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு இவரை பார்க்க போகணும், இவரை எவ்வளவோ தேடினேன் கிடைக்கல, அப்பா கிட்ட கெஞ்சி கதறினேன், வேலைக்கே ஆகலை, அதுக்கப்புறம் எல்லாரும் அவனோட குழந்தை நினச்சிட்டு இருந்தீங்க, அவனும் ஏதோ ஒரு விஷயத்தினால இதை பற்றி வெளியே சொல்லாமே இருந்தான், அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவன் என்னை விற்க ட்ரை பண்ணியிருக்கான், அதுக்கு முன்னாடி என்னை அடைய ஆசைப்பட்டிருக்கான், அதனால தான் அவன் என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தான், ஆனால் போக போக அவனால் என்கிட்ட நெருங்க முடியலங்கவும் அவனால் தாங்கிக்க முடியல, அதனால தான் என்னையும் குழந்தையும் கொள்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டான், என்னை மாடியிலேருந்து தள்ளி விட்டதே அவன் தான், அவனால தான் நான் கோமா ஸ்டேஜுக்கே போனேன். எது அப்படின்ட்டு இப்போ எல்லாத்தையும் தூக்கி வாரி போடுது. அப்போது அதான் என்ன தூக்கிட்டு போகும்போது இவர் அவனையும் முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்ல, அது சரி அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் சரி, ஆனால் நாங்கள் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம், அவளையும் அப்போ நீ தான் கடத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே ஆரம்ப பார்க்க, நான் யாரையும் கடத்தலை, என் பொண்டாட்டியை தவிர இவளை மட்டும்தான் நான் தூக்குனேன், வேறு எந்த பொண்ணையும் நான் கடத்தலை, பொண்ணுங்களே எனக்கு பிடிக்காது, நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்படின்ட்டு ஆரம்பம். ஆண்டி நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன், எனக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளையும் வேணும் அப்படின்ட்டு பார்க்குறான். உங்கள் அம்மாவோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அம்மா இவங்க அப்பா தாம்மா கேட்டவர், இவர் ரொம்ப நல்லவருமா, இவர் ஒன்றும் என்ன தப்பாக எதுவும் நடந்துக்கலாமா, அன்னைக்கு நடந்ததே வேறு அப்படின்ட்டு உங்களை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கும் போது அங்கே வந்துட்டு உங்களுக்கு ட்ரிங்க்ஸை வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்துட்டு கொஞ்சம் போதை மருந்து கலந்துருந்தனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப போதையாயிருப்பீங்க, அப்போ ஆரம்பம் உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான், ஸோ இப்படியே கொண்டு போய் வீட்டில் விட்டால் சரி வராதுன்னா அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பான், அப்போ நீங்களும் அதிகலம் அப்போயும் அவன் எவ்வளவோ உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண, நீங்கள் ஏய் ஒரு ராஸ்கல் என்ன லவ் பண்ணுறல்லடா, அப்போ என்ன
கிஸ் மீ அப்படின்னு நான் அதட்ட காமிக்க, ஏய் அடி வாங்குவேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது, பேசாமல் படுறி, நானே அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்டி சாவடிக்கிற, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அவனுமே வந்துட்டு அதே ட்ரிங்க்ஸை குடிச்சிருப்பான். ஸோ அதனால் அவனாலேயும் முடியல. இருந்தாலும் உங்களை எப்படியாவது வந்துட்டு சேஃபாக வச்சு வீட்டில் கொண்டு போய் விட்டுருன்னு நினச்சா, நீங்கள் விடாமல் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி அவனடி ட்ரெஸ் எல்லாம் வேற கழட்ட, ஏய் என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவனும் பண்ணாதடி அப்படின்னு ட்ரெஸ்ஸை எப்படியோ போட ட்ரை பண்ண, நீங்கள் விடாமல் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவனடி, ராஸ்கல் ப்ளீஸ் தான் வாடா, ஐ நீட் யூ பேட்லி அப்படின்னு அவனை இழுத்து அப்படியே ஹக் பண்ணி அவன் லிப்பில் கிஸ் பண்ண. அவ்வளோதான், அவனும் எவ்வளோ தான் பொறுப்பான். அதுக்கு மேலே என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி நீ, நாளைக்கு பார்க்க வேண்டியதை இன்றைக்கி பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் என்கிட்ட ஒன்று யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி அவன் கழுத்தில் உள்ள செயினை கழட்டி கழுத்தில் போட்டு, இதுதான் இப்போதைக்கு தாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் ஆரம்பித்து அப்படியே நீங்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு உங்களோட ஒன்றா இருந்திருப்பான். ஸோ அப்படியே அவங்கள பெட்ஷீட் பொற்றி படுக்க வச்சு அவனும் தூங்கியிருப்பான். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிச்சு தான் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே ஷாக் ஆகி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆக, காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆரம்பிப்பேன்னு தெரியும், நைட்டு என்ன அட்டகாசம் பண்ண தெரியுமா, நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன்டி, முடியல, எனக்கும் தான் டே கொடுத்துட்டானுங்க, அதில் தான் கொஞ்சம் என்ன யாரோ கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் வேறு பண்ணியிருப்பான். ஏன்னா நம்ப மாட்டேங்குன்னு போட்டு காமிக்க, நீங்கள் ஆடிக்கிட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் தான் ரிமூவ் பண்ணி விட்டுருப்பீங்க. ஐயோ அப்படின்னு இருக்கு நடி, பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குல்ல, ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனோ அப்படின்னு நீங்கள் முறைக்க எப்படி இருக்கு, போடா முரடா அப்படியே தள்ளுறீங்க. நைட்டு அவ்வளோ ஒன்றும் முரட்டத்தனமாக நடந்துக்கலேடி, இப்போ வேணா தெளிவாக இருக்க பார்க்கலாமா அப்படின்னு அப்படியே பிடிச்சி கையை பிடிச்சிருக்க, ஐயோ ஆசை தான் போ அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளோட அவனும் பின்னாடி வந்து பூந்துட்டு, நீ பொண்ணாட்டிடி எனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு கேட்க, அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன், சீக்கிரமாக வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் ஒன்று மண்ணா அப்படியே இருந்து அப்புறம் குளிச்சுட்டு ஸோ ரெடியாகி வந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை புருஷனாக பார்த்தனால தப்பாக நினைக்கல. ஸோ எப்படியும் சீக்கிரமாக வந்து வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்க, அதுக்கடியில் அவங்க அப்போ தான் ஒன்று வச்சு தடுக்கிற மாதிரி உங்களை கடத்த பார்த்துருப்பான், வேலைக்கு ஆக்கலங்கும் வீட்டுக்கே நேரடியாக வந்து பேசிடுவோன்னு தான் அவன் வந்து குண்டை போட்டு போக உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சது. இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட இப்போ கன்வின்ஸ் பண்ண, ஆரம் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவங்களுக்கும் புரியுது. இப்போ ஆரம் அடியில் தான் இருக்க, அவனுக்கோ இத்தனை வருஷம் அவனை பார்க்காம இருந்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவனும் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆனந்தமாக அவனை பார்த்துட்டு இருக்க. அப்பா அப்படிங்கிற அவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்னு கூப்பிட்றது எவ்வளோ ஹாப்பியாக தன்னோட குழந்தைய அப்படியே நெஞ்சோடு அணைச்சி அப்படியே ஆனந்த டியர்ஸ் விட்டுட்ருக்கான். ஸோ மற்றவங்களோ எவ்வளோ லவ் வச்சுருக்க ஒருத்தன் எப்படி தப்பானவனாக இருப்பான், கண்டிப்பாக வாய்ப்பில்லை, அப்பா இவனும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சரி நடக்கிறது நடக்கட்டும், இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆரம்பம் வேறண்ணா எங்கள் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, எல்லோரும் என் மேரேஜுக்கு வந்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கடைன்னு அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜை வந்துட்டு ரெடி பண்ணுறான். ஸோ நல்லா கிராண்ட் வெட்டிங் குழந்தையோட அப்படியே வந்துட்டு 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க சந்தோஷமா அப்படி இருக்க. நம்மால் மைக்கோ அடித்து பிடிச்சி ஓடி வரான். என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஜிமின் முன்னாடி வந்துக்க, வந்துட்டான்டா அவன் தான் பாஸ் அந்த கிம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இது ஏன் இப்போ தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சுகா கேட்குறான். ஆமாம் பாஸ், அழிஞ்சு தெரிஞ்சு ஒரு வேலையாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன், இதோ இவரை தப்பாக நினச்சோம், இவரும் இல்லை ஜின்னா. அது சரி அப்படின்னு பார்க்க, இவனை இனிமேல் விடக்கூடாது பாஸ், என்ன பண்ணணுங்கிற அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். வேற என்ன, அந்த ஆளை கதையை முடிக்கணும், என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும். அது சரி, ஏன்டா கிளைமேக்ஸ் போடும் போது வந்து எதையாவது குட்டையை குழப்பதே உனக்கு வேலையை அப்படின்னு ஜெய போகிறேன். என்ன சொல்கிறீங்க, இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா, அப்போ என் ஃப்ரெண்டோட நிலமை? டே அடங்குடா, நீயா கற்பனை பண்ணிவிட்டு வளரிட்டு இருக்காத, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, இது நடக்கக்கூடாது. அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சு உன் வாயிலே சுடுவான், அவனே இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணி இப்போ தான் கல்யாணம் பண்ணுறான், உனக்கு அது பொறுக்கலையா? பாஸ் நீங்களுமா அப்படின்னு ஜிமினை பார்க்க, டேய் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ, ஃப்ரெண்டை கடத்துனது இவன் இல்லை, இவனோட தொம்பி, அவனை கண்டுபிடிக்கணும், அவன் தான் மெயின் கல்பரேட்டர், இவன் கிடையாது. ஸோ இவனும் நம்ம பக்கம்தான். அப்படியா, நம்புகிற மாதிரி இல்லை பாஸ், ஏதாவது கூட்டுக்கள் வாணித்தனமா? வாய்ப்பே இல்லை, நாங்கள் பேசிட்டோம், நீ அமைதியாக இரு, வாயை கொடுத்தோ பின்னாடி புண்ணாக்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, இல்லை நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க, எதாக இருந்தாலும் மாஃபியா தானே, அதான் உங்கள் புத்தியாக காட்டினாங்க. பாத்தியா அவனுக்கு திமிர அப்படின்னு ஜின்னும் அப்படியே மறைச்சு பார்க்க. அப்போ ஆரமோ ஏதோ நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே அவங்க ஸ்டேஜில் சைடு வரேன் அப்படின்னு கீழே வந்தவன், என்ன எங்கள் பிரச்சனை அப்படின்னு வந்து நிற்க, நீ தானே என் ஃப்ரெண்டை ஆடிட்டு அப்படியே ஷர்ட்டையை பிடிக்க வர, அப்படியே ஆரம் அசால்ட்டாக கன் எடுத்து அப்படியே மயக்க முன்னாடி என்ன அப்படின்னு அப்படி நீட்டுறான். அது சார் அப்படிங்க, இவ்வளோ நேரம் வாய் பேசினேன் பம்புற அப்படின்ட்டு மற்றவங்களாம் கிண்டல் அடிக்க, சார் சுற்ற போகிறார் சார், சொல்லுங்கள் சார், நீ வேணா போலீஸ்ன்னு சொல்லாத அப்படின்ட்டு அவனுக்கு அதே பிரச்சனை தான். அந்த டேப் ரெக்கார்டு இவன் தானா, இங்கே பாரு, எல்லோரும் சொன்னாங்க உன் ஃப்ரெண்டு
கடத்தி வச்சுருக்கிறது வேறு யாரும் இல்லை, என்னோட தம்பி தான். அவன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்பு. இப்போ என் கல்யாணம், சும்மா தள்ள பண்ணாமல் ஓரமாக நின்று கல்யாணத்தை பார்த்துட்டு பந்தியில் நல்லா சாப்பிட்டு போ, உன் ஃப்ரெண்டு கண்டிப்பாக நல்லபடியாக கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் திருப்பி ஸ்டேஜுக்கே வந்துடுறான். நீங்கள் ஆச்சு அப்படிங்கிறீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள அப்படியே ஹக் பண்ண மாதிரி, குழந்தைய எவ்வளோ நீ வச்சுப்பேன் கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு குழந்தைய வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கிட்டேயும் இவங்க வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே எங்கள் குழந்தை தான், ஆமாம் என் பொண்டாட்டிக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கோமா போயிட்டான், அதனால தான் இவ்வளோ நாள் யார்கிட்டையும் சொல்லலை, அதான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு வெட்டிங் நடந்தது பெருசாக சொல்லலை, அதனால தான் ரிசப்ஷன் வச்சேன்னு சொல்லி சமாளிச்சிடான் அவங்க குழந்தை அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஊரடியோ நல்லபடியாக உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. சிஸ்டரும் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஸோ அவங்களுக்கு கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட ரிசப்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுமே ஆரமாக வந்துட்டு குழந்தைய உங்கள் அம்மா கிட்ட பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு வந்திருப்பான். நீங்கள் ஏன் பையனை இத்தனை நாள் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, எப்போயாச்சும் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொன்னனால தான் விட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ தான் நமக்கு மேரேஜ் ஆகிருக்கு. எது? ஆமாடி, லீகலாக இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு அப்போ நமக்கு அப்படின்னு கிட்ட வர, ஏய் முரடா வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் நகர போக, ஏய் திமிரழகி எங்கடி போகிற, இவ்வளோ நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தியே, அது பத்தாதா இதுக்கு மேலேயும் இந்த ஆரமால முடியாதுடி ப்ளீஸ் அப்படின்னு எழுத்து உங்களை எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ணா, நீங்களே பேக் கேஸ் பண்ணிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வருது. ஏய் ஏண்டி அழாதடி, இனிமேல் நம்ம சிரிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு கண்ணை தொடச்சி விடான். இருந்தாலும் 5 வருஷமாக நான் உன் பக்கத்தில் இல்லாட்டியும் என்னையே நினச்சி என்னை தேடி இப்படி உன் கைக்குள்ளே என்னை கொண்டு வந்திருக்கே, அந்த மாதிரி ஒருத்த கிடைக்காது, நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஐ லவ் யூடா மொரட்டு பையலே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உன் கண்ணத்தில் அப்படியே கிஸ் பண்ண. ஹே திமிரலைக்கு, நீ இல்லாத லைஃப் எனக்கு நரகொண்டி, நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, இதுக்கப்புறமும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவங்க செஸ்ஸில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண. அப்படின்னு நீங்கள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்ப பார்க்க அவனும் அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை பெட்டில் போட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணி அப்படியே ஒத்துழைக்க உங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சு நீங்கள் தூங்கிட்டு இருக்க உங்கள் ஹோர்கேட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கன் எடுத்து சொருவிட்டு ஆரம் போகிறது என்னமோ இங்கே 5 பேர் உட்காந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே தான். ஸோ ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்போது அவன்கிட்ட தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா அவன் விடக்கூடாது, அவனை நம்ம தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நானும் இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு ஆரமோட சவுண்ட் கிட்ட, ஐயோ பாஸ் இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரால, அவன் என்ன இருந்தாலும் உங்கள் பிரதர், அவனை முடிக்கிறத பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நீங்கள் வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இங்கே பாருங்கள், அவனும் ஒன்றும் ரொம்ப தப்பானவன் கிடையாது, ஆனால் நிறைய தப்பான விஷயம் பண்ணிட்டான் தான். என் தம்பி திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் ஒன்று முடிக்க தயார் அப்படிங்க 5 பேரும் அப்படியே நிஜமாவா அப்படின்னு பார்க்க, ஷியோர் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருந்த இன்னொரு சிகரெட் எடுத்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அந்த கூட்டத்தில் ஐக்கியமாகி தயாங்க முடிக்கிறதுக்காக எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம கதற கழுத்தை அறுத்துட்ருக்கான். ஸோ ஹே நான் இந்த தயாங்கனா எல்லாரும் நடுங்கணும், யாருக்கிட்ட அவளை காப்பாற்றி நீ கூட்டிகிட்டு போயிடுவியா, முடியாது, அவளை பொணமாக கூட அனுப்புவேன், ஆனால் உயிரோட என்கிட்டேருந்து யாரையும் ஒருத்தியை கூட தப்பிக்க வைக்க முடியாது, தெரிஞ்சுக்கிட்டிங்களா, இவனுக்கு நடந்த கதி தான் உங்களுக்கும், யாராவது என்கிட்ட தப்பிக்க நினச்சிங்க அறுத்து கடலில் வீசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு கிளியர் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிட்டு நடந்து போகிறான். எல்லாரும் மரண பீதியில் ஒன்று பார்க்க நெக்ஸ்ட் சீசனில் போய் இவன் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.